ஆகஸ்ட் 2024 கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன் இருப்பார், அடுத்தது சிம்மத்தில் சுக்கிரனும் புதனும், கேது கண்ணியில் இருப்பார், சனி கிரகம் வக்ரம் பெற்று கும்பத்தில் இருப்பார், அதே மாதிரி மீனத்தில் ராகு. மாசத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும்போது 5ஆம் தேதியே புதன் வக்ரமடைஞ்சு வக்ர நிவர்த்தி 28ஆம் தேதி ஆறார். 16ஆம் தேதி சூரியன் சிம்மத்துக்கு போயிடுவார். அப்ப சூரியன் அங்க ஆட்சி. 22ஆம் தேதி புதன் வக்ரமாயி அவர் சிம்மத்தை விட்டு மேல கடகத்துக்கு போயிடுவார். 24ஆம் தேதி சுக்கிரன் கன்னிக்கு போய் நீச்சம் அடைஞ்சிருவார். 24ஆம் தேதி குருவுடன் இருந்த செவ்வாய் மிதுனத்துக்கு மாறுகிறார். இந்த மாத கிரக நிலைகள்ல நிறைய மாற்றங்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்கு. எப்பயுமே வருட கிரகங்கள் ஒரே மாதிரி இருக்கும், ரொம்ப லைட்டா தான் மாச கிரகங்கள் மாறும். பட் இந்த தடவை நிறைய மாத கிரகங்களுடைய மாற்றம் இருக்கு. சரி, இந்த கிரக நிலைகளை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு 2ஆம் வீட்டில் குருவும் செவ்வாயும், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய், அவங்க குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகம் பெறுறது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சூப்பராக உங்களால் ஜெயிக்க முடியும். ஏன்னா 2ஆம் வீடுன்றது குடும்பம், தனம், வாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல குரு மங்கள யோகம் பெற்று இருக்கும்போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், குடும்ப ரீதியாக எடுத்துக்கோங்க, பண ரீதியாக எடுத்துக்கோங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஜாப்ல இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு மைனஸ் நடக்க போகுதுன்னா கூட அந்த குருன்றவங்க உங்களுக்கு வழி காட்டிடுவாங்க. அந்த குரு யாரா வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய மனைவியா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், உங்க குடும்ப உறுப்பினரா இருக்கலாம், அல்லது ஜஸ்ட் ஒரு வழிபோக்கரா கூட இருக்கலாம். அவங்க இல்லப்பா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ரூபத்துல கரெக்டா வழிகாட்டி அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட் ரொம்ப 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 நல்லா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் அபிவிருத்தி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நினைச்சது எல்லாமே ஸ்மூத்தா நீங்க அப்லிஃப்ட் ஆகிறதுக்கும், நீங்க அபிவிருத்தி தட் இஸ் மல்டிப்ளை ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஆன்லைன் ஆன்சைட் சூப்பராக இருக்க போகுது. பிஸ்னஸில் இருக்கிறவங்க ஆன்லைனில் கனெக்ட் ஆகி நிறைய விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், உங்களுடைய வளர்ச்சி பெருமிதமாக அபிவிருத்தி ஆகிறதுக்கும், ஆன்சைட் ஜாப் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ராகு 12ல் வேற குருனுடைய வீட்டில், 2ஆம் வீட்டில் குருவும் செவ்வாயும். அப்போது உங்களுடைய குருக்கு, உங்களுடைய ஹையர் அஃபீஷியலுக்கு, உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் கண்ணில் பட்டு அதன் மூலிமா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறதுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் 16ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் வீட்லையும், 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சிம்மத்தில் ஆட்சி பெற்று உங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கார். அப்படின்னா என்ன அப்படின்னா, இது குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. மெயினாக உங்கள் குழந்தைகளை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வகையில் பல ரூபத்தில் அப்லிஃப்ட்மெண்ட் காமிக்குது. அதாவது இது எந்த வயதினராக இருந்தாலும் சரி, அவங்க குழந்தைங்க ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கூட அவங்க நல்ல மார்க் வாங்கிறது, அவங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கிறது அப்படின்ற விஷயம் எல்லாம் ரொம்பவே நடக்கும். சரி, உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், அது ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது படிப்பு வரலன்னு இருக்கலாம், அல்லது அவங்களுடைய கணவன் மனைவிக்கு பிரச்சனையாக இருக்கலாம், அவங்களுடைய பிரிவினைன்ற மாதிரி இருக்கலாம், புரிஞ்சுக்கல ஒருத்தர் அப்படின்னு இருக்கலாம். ஸோ உங்களுடைய மகளோ மகனுக்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இப்போ நீங்கள் போய் சுமூகமாக பேசி சூப்பராக அதை முடிவுக்கு கொண்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறைஞ்சு இருக்கு. ஸோ உங்களுக்கு திருமணம், உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம், அதே மாதிரி உங்களுக்கு முதல் திருமணம் ஏதாவது பிரச்சனையாகி 2ஆவது திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை முடியறதுக்கும் இது உகந்த காலம். அதே சமயம் மறுபடியும் திருமணம் ஆறதுக்கும் இது ரொம்ப நல்ல ஒரு காலம். இப்போ அமையக்கூடிய ஒரு பெண்மகள் அல்லது ஆண்மகன் ரொம்ப உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு அந்யோன்யமாக இருக்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த காலகட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் கேது, பட் ஸ்டில் கவலையே பட வேண்டாம். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு
தன்னுடைய பார்வையை 6ஆம் வீட்டில் வைக்கிறார். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஞானம் பெற்று குருனுடைய ஆசீர்வாதத்தினால் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுக்கு இப்போ புதன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வக்ர நிவர்த்தி, பிறகு திரும்பியும் இந்த மாச கடைசியில அவர் கடகத்துக்கே போறார். அப்போ இந்த இடத்துல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் குழந்தைங்களுக்கு இருக்கும். அதாவது இது ரைட்டா, இந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறது, இது லாஸ்ட் தடவை ரொம்ப நல்லா மார்க் வந்துச்சு, ஆனால் இப்போ புரியவே இல்லையே, இது தானே நான் ப்ராஜெக்ட் எழுதி நல்ல மார்க் வாங்கினேன், ஆனால் இது என்னமோ நான் படிக்காத புது சப்ஜெக்ட் போல இருக்கே அப்படின்னு அவங்கக்குள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் புதனுடைய கிரகம் வந்து ரொம்பவே ஃபர்ஸ்ட் வீக்ல அவர் வக்ரமாறார். 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி. அந்த வக்ர நிவர்த்தியினுடைய காலகட்டத்தினுடைய லாஸ்ட்ல அவர் வந்து கடகத்துக்கே போறார். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ஒரு மன சஞ்சலம், உங்களுடைய பிளானிங்ல மாற்றங்கள்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த பிளானிங்கா இருக்கலாம். நீங்க போலான்னு நினைக்கலாம், திடீர்னு உங்க அம்மா வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்களுடைய நட்பு பெற்றவங்க இப்போ வேண்டான்னு சொல்லலாம், அல்லது பிளானை மாற்ற சொல்லலாம், அல்லது நீங்க பிளான் பண்ணி ஒரு டூரிசம் நீங்க போற கனெக்ட் ஆயிருப்பீங்க, அந்த டிராவல்ஸ்காரர் வந்து கரெக்டா உங்களுக்கு அங்க வந்து ரைட்டான ஒரு வழியை காமிக்காம இருக்கலாம். இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காலகட்டம்ன்றது மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாச கடைசியில உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய 3ஆம் வீட்டுக்கு போறார், அதுவும் புதனுடைய வீட்டுக்கு போறார். அப்படி இருக்கும்போது அசாத்திய தைரியம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ எது எடுத்தாலுமே கான்ஃபிடென்ஸ் இஸ் குட், ஓவர் கான்ஃபிடென்ஸ் கூடாது. அண்ட் செவ்வாய் 3ஆம் வீட்டில் போகும்போது கம்யூனிகேஷனில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, எச்சரிக்கைன்னா எப்படி இருக்கிறது? மேஷராசி அப்படின்னாலே யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு வந்து கோபம் ஜாஸ்தி, உங்களுக்கு வேகம் ஜாஸ்தி. அதை ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த விதமான பயம் பாதிப்பும் இல்லை. ஏன்னா உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியான புதன் வீட்டுக்கு தான் செவ்வாய் போறாருன்றதும், அந்த புதன் வந்து கொஞ்சம் மாதம் முழுக்கவே ப்ளஸ் அண்ட் மைனஸ்ல இருக்காரு. அதனால நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்காது, ஆனா வேலைகள் அருமையா நடக்கும். பட் இன்னைக்கு போய் இதெல்லாம் பண்ணிடலாண்டா அப்படின்னு சொல்லுவீங்க, நினைப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய முக்கியமான உங்களுடைய மேனேஜர், அதாவது நீங்கள் யாரை நம்புனீங்களோ அவங்க கொஞ்சம் லீவ் போட்டிருக்கலாம், அல்லது லேட்டாக வந்திருக்கலாம், அவங்களுடைய பைக் பஞ்சர் ஆகிருக்கலாம், இந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம். பட் அந்த காரியம் ஆயிடும். அதனால பயப்பட வேண்டாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்று இருக்கும்போது நிறைய லாபகரமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆனால் நீங்கள் எதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து வாக்குவாதத்திலையோ வேகத்திலையோ, ஏன்னா சனி கிரகம் வக்ரம், அது நிறைய விஷயத்துல லாபம். ஒரு 20% வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னா, எதுலையுமே உங்களுடைய வாக்கு ஸ்தானத்துல டக்குன்னு கோமா திட்டிடாதீங்க. நிறைய வருடங்கள் உங்களுக்காக உழைச்சிருப்பாங்க. ஆமா, நிஜம்தான், நீங்க எதிர்பார்த்தது நடக்கலை தான். ஆனா அவங்களுடைய இடத்துலையும் நீங்க நின்று எதனால இவங்களுக்கு இந்த பிரச்சனை, எதனால வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஈஸியா சொல்லுவாங்க, சார் நான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல கடுமையான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டீங்கன்னாலும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் சான்சஸ் உண்டு. ஸோ அது எல்லாமே உங்களுடைய வாக்கினால் தான் நடக்கும். பட் ஸ்டில் ரொம்ப பெருசா போகாது. பட் அந்த இடத்துல ஒரு பெரிய மனஸ்தாபம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 12ல் ராகு அப்படின்றது நிறைய விஷயங்கள் இப்போ மல்டிப்ளை பண்ண மனசு துடிக்கும், மனசை நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியன் வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டில் ஆட்சி பெறதுன்றது மிகப்பெரிய யோகமான ஒரு காலம். கவர்மெண்ட் சைடு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க கவர்மெண்ட் சம்பந்தமா எது தான் டிலே ஆச்சோ அதெல்லாம் நீங்க இந்த காலகட்டத்தில் பண்றது ரொம்ப சிறப்பு. சூரியன் வந்து சிம்மத்துல 1 மாத காலம் இருப்பார். ஸோ அதுல இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து அவர் இருப்பார். ஸோ அரசு வழி அனுகூலம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி, இப்போ அனுகூலங்கள் 80% இருக்கு, 20% தான் வந்து லிட்டில் நாட் குட். ஸோ அந்த 20% வந்து அதில் மெயினாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களுடைய கோபதாபங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சரி, உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படின்றது உங்களுக்கு 8ஆம் வீடு, விருச்சிகத்தில் சந்திரன் வரும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படும். பட் ஸ்டில் எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா சந்திராஷ்டமத்துக்கும் பயப்படணுன்ற அவசியங்கள் இல்லை.
இந்த சந்திராஷ்டமமும் ரொம்ப பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லவே இல்லை. ஏன்னா குருனுடைய பார்வை விருச்சிகத்துக்கு மேலே முழுசாக விழருது. அதே மாதிரி செவ்வாயும் அங்கே பார்க்குறார். ஸோ அந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, ரொம்ப ரொம்ப வேகம் வேண்டாம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம். உங்களால் முடியும், என்னடா நீ பண்ணுற, இதை ஒரு நிமிஷத்தில் நான் சாதிச்சுட்டு வந்துடுவேன், அந்த மாதிரி வார்த்தைகள் யாரையும் ஹர்ட் பண்ணுறதாவோ அல்லது யாரையும் குறைச்சி பேசுறதோ உங்களை மிகைப்படுத்தி பேசுறதோ ஈகோவோ வேண்டவே வேண்டாம். இந்த சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா போதும். சந்திராஷ்டமம் நிறைய பயப்படுற மாதிரி அவசியங்கள் இல்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார பலன்கள். இப்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி உங்களுக்கு அருமையாக இருந்துச்சு அப்படின்னா இது கொடி கட்டி பறக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு விசேஷ நாட்களும் சொல்லியிருக்கேன். அந்த ஆடி மாதம் இதுக்குள்ளே வர்றதுனால நிறைய நன்மைக்குரிய நாட்கள், நம்ம கடவுளை பிரார்த்தித்து ஜெயிக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வயிறு, இஎன்டி, போன்ஸு இதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சுய ஜாதகத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உண்டான கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய அப்லிஃப்ட்மெண்ட், பல ரூபத்தில் சந்தோஷம் நிறைஞ்சு காத்துட்ருக்கு. மேஷராசி அன்பருக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்வாழ்த்துக்கள்னே சொல்லி முடிக்கணும். ரிஷப லக்னம் மற்றும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்கள் மேலேயே தான் குருவும் செவ்வாயும் குரு மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். குருவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நன்மை பண்ணக்கூடியவர் தான். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. நானும் நிறைய சொல்லிட்டேன், குரு உங்களுக்கு நல்லதே தான் பண்ணுவார், அவர் சுபர் அப்படின்னு. ஆனால் தொடர்ந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, எப்படி மேடம் ரிஷபத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு. துலாத்தை விட ரிஷபத்துக்கு குரு அருமையாக தான் பண்ணுவார். அவர் 8ஆம் வீட்டு அதிபதி, எஸ். ஆனால் 11ஆம் வீட்டு லாபாதிபதியும் அவரே தானே. அப்படி இருக்கும்போது அதுவும் இப்போ ப்ரெசன்ட் பொசிஷனில் லாபஸ்தானத்தில் ராகு வேற இருக்கார் இல்லையா. அப்போது லாபத்தை மல்டிப்ளை பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கு குரு மங்களகரமாக. அப்படி குருவும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய விரையாதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னா, பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆனால் அதுக்கான செலவுகள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது. அந்த ஆர்டர் பெரிய லெவலில் வரும். ஆனால் முன்னாடி நீங்கள் பண்ண மைனஸஸ் அவர் உங்களுடைய ப்ரொடக்ஷனில் ஏதாவது ரிப்பேர் ஆகிக்கலாம் இல்லையா. அந்த ப்ராடக்ட் எல்லாமே சார் நீங்கள் இப்போ வாங்கிட்டு போயிடுங்க, இந்த டெலிவரியோட அதையும் சேர்த்து டெலிவரி பண்ணிவிடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணி அதுக்குண்டான செலவுகளை ஏற்று அந்த ரிப்பேரை நீங்களே வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இதில் சனி வக்ரம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது எதெல்லாம் உங்களை சரிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அதையும் சரிப்படுத்தி அருமையான வழியில் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். அப்படி இருக்கும்போது அந்த தேவையில்லாத பேக்கேஜிங், லாஜிஸ்டிக் செலவு, ப்ளஸ் நீங்கள் போய் அது சம்மந்தமாக ஒன்று என்னென்ன ஒரு லம்பில் அப்படின்னா என்னென்ன ரிப்பேர் ஆகிருக்கு, சரி இந்த ப்ராடக்டில் இது வேலை செய்யலை, இந்த ப்ராடக்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிப்பு வரல, இந்த ப்ராடக்ட் இந்த இடத்துல வேறு லேபிள் மாற்றி ஒட்டியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு 6-7 மாதமாக பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ரிப்பேரேட்டையும் சேர்த்து வச்சுருப்பான். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் உங்களை இரிட்டேட் பண்ணும். அதே மாதிரி அதுக்குண்டான செலவுகள் 100 பீஸ் அப்படின்னு பண்ணுறது வேறு, ஒன்று எடுத்து பண்ணும்போது அதுக்கு செலவுகள் அதிகம், அதுக்கு உங்களை டைமும் வேணும். அதே மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் நடக்குமே ஒழிய பட் அதனால எல்லாம் மைனஸ் இல்லை. அப்போ ஃபைனலி என்ன முடிவு பண்ணுவீங்க, ஆர்டருக்கு குவாலிட்டி செக் டபுள் ட்ரிபிள் பண்ணணும், இந்த தலைவலியே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க இல்லையா. அப்படித்தான் இந்த மாதம் இருக்கும். ஸோ இது மைனஸ் கிடையாது, இட் இஸ் டபுள் ப்ளஸ். இட் இஸ் கோயிங் டு கரெக்ட் யூ. அப்போ கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வேண்டாண்டா, அவன் எக்கச்சக்கமான ஆர்டர் கொடுக்குறான், ஆனால் அந்த ஆர்டரில் ஏதோ ஒரு சின்ன மைனஸ் இருந்தால் கூட எடுத்து வச்சு நமக்கு ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிடுறாங்க. ஸோ அதனால ரொம்ப காஷனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அப்போது உங்களுடைய பிஸ்னஸ் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அதை திருப்தியாக பண்ணி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வாவ் சூப்பர்னு உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. அப்போ லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா
ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு திருமணத்துக்கு இது உகந்த காலம். ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப வருஷமாக திருமணம் நடக்கலையோ 30 35ன்னு கூட இருக்கலாம், அவங்க இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் குரு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்திலே இருந்தும் ராகு லாபஸ்தானத்தில் இருக்கு குருனுடைய வீட்டில். ஸோ அதனால நீங்கள் திருமண முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை மட்டும் நீங்கள் ஆலோசித்து அப்புறம் முடிவு பண்ணுங்கள். ஏன்னா சனி வக்ரம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் மைண்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சனி வக்ரம் அடைஞ்சு அவருடைய பார்வையை உங்களுடைய 7ஆம் வீட்டில் வைக்கிறார். ஸோ இதுக்காக பார்க்கக்கூடாதுன்ற அமைப்பு இல்லை, பட் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ஆலோசிச்சு சரி அழகாக இருந்தால் மட்டும்தான் ஓகே பண்ணணும் அப்படின்றது இல்லை. அழகு ஒரு காலகட்டம் தான், குணம் அப்படின்றதும் அன்பு அரவணைப்பு அப்படின்றது தான் கணவனுக்கு மனைவிக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் முக்கியமாக வேணும். ஸோ அதை மட்டும் யோசித்து தென் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு 3ஆம் வீடு 4ஆம் வீட்டில் விளையாடிட்டு இருக்கார் அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். உங்களுடைய 2ஆம் அதிபதியும் உங்களுடைய 5ஆம் அதிபதியும் புதன் 5ஆம் வீட்டை குரு பார்க்குறார். பட் ஸ்டில் உங்களுக்கு மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஆர்டர் வந்ததுன்னு சந்தோஷப்படுறதா அல்லது இவ்வளோ கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிறதா? ஸோ இங்கே கன்ஃபியூஷன் அப்படின்றது வேண்டவே வேண்டாம். ரைட், ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவுன்றது கொண்டு வரணும். அந்த தெளிவை கொண்டு வரதுக்காக மதுரை மீனாட்சி அம்மனுடைய பஞ்சாட்சரம் கேளுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, புதனுடைய காயத்ரிகள் சொல்லுங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா எதுவுமே புதன்னா என்ன, பிளானிங். ஸோ அந்த பிளானிங் எப்படி வரும் அப்படின்னா சிவனேன்னு 5 மினிட்ஸ் நீங்கள் மெடிடேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்தை எப்படி ஜெயிக்கணுன்றது வந்துடும். அதனால தான் வாழ்க்கைன்றதே ஒரு எக்ஸாம் தான். அந்த எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுறோம் இல்லையா, 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இல்லையா. 10 மணி எக்ஸாமுக்கு 9:45 எல்லாரும் உள்ளே வந்துடணும்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த கேப் வந்து நிறைய விஷயத்த மைண்டை காம் பண்ணும். ஸோ மைண்டை நீங்கள் காமாக வச்சுருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் வந்து ஜெயிச்சுட்டு வந்துடலாம். அதே மாதிரி 4ஆம் வீட்டில் சூரியன் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 3ல் இருக்கார். அடுத்தது 4ஆம் வீட்டுக்கு போகிறார். ஸோ அப்படி இருக்கும்போது தாய் தந்தையருடன், சூரியன் அப்படின்னா தந்தை, தந்தை வழி, தாய் அப்படின்றது 4ஆம் வீடு. ஸோ அந்த இடத்துல உங்களுடைய பெற்றோர்களுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். அவங்க ஐடியா சொன்னால் எஸ் ஓகே அப்படின்னு எடுத்துக்கோங்க. அது வந்து நான் சொல்கிறது சஜஷனாக எடுத்துக்கோங்க, டிசிஷனாக கூட வேண்டாம். பட் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியும், அவன் இவ்வளோ தூரம் ரிப்பேருக்கு கொடுத்துட்ருக்கான் போங்கப்பா அப்படின்றதெல்லாம் வேண்டாம். எக்ஸ்பீரியன்ஸுன்றது என்றைக்குமே இறுதி மூச்சு வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் சொல்கிறத கேட்கும்போது மனசுக்கு எடுத்தும்போது அதில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், நீங்கள் யாராக வேணாலும் இருங்களேன். இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய வார்த்தைகளை செவி சாச்சு அதனால என்ன அப்படின்னு அவங்க சொல்கிறது ஒரு 2 நிமிஷம் கேட்கறதுனால நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்க முடியுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இந்த வார்த்தையை ரொம்ப சொல்கிறேன் அப்படின்னா, சுக்கிரன் அப்படின்றவர் வந்து உங்களுக்கு நீச்சமடைய போகிறார் இந்த மாதத்தினுடைய கடைசியில். அந்த சுக்கிரன் உங்களுடைய 4ஆம் வீட்டில் சூரியனோட வேற சேர போகிறார். புதன் ப்ளஸ் மைனஸ் போயிட்டுருக்கும். புதன் சுக்கிரனுக்கு நட்பு, ஆனால் சூரியன் சுக்கிரன் அமைப்பு வந்து அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. அப்போ சுகமான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு கொஞ்சம் விரயம் பண்ண வேண்டிய அவசியங்கள் இருக்குது. அப்போ அந்த சுகம் அப்படின்ற விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ அவசரம் அப்படின்றது வேண்டாம். எதுவுமே ரிப்போர்ட் எழுதுங்க, ஏதாவது மாற்றி வைக்கிறதுக்கும் அவசரத்தில் உங்கள் ப்ரெசன்டேஷனுக்கு உண்டான லேப்டாப்பை நீங்கள் மறந்து வைக்கிறதுக்கும் அல்லது அது எல்லாமே வந்து நீங்கள் பென்ட்ரைவுக்கு சேஃப்டியாக மாற்றிருப்பீங்க, கடைசியில் பென்ட்ரைவையே வச்சுட்டு போயிடுவீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சில மைனஸஸ் கொடுக்கும். ஸோ எதுலேயுமே நிதானம் நிதானம் நிதானம்ன்றது நிறைய விஷயத்தில் உங்களை ஜெயிக்க வைக்கும். ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தில் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். சனி வக்ரம், அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அண்ட் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தொழிலுடைய வேகத்தினால் ஆரோக்கியத்தை பார்த்துக்காம இருந்துக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், மறந்துட்டேன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. உங்கள் மெடிசன்ஸ் எப்படி போடணுமோ, எது உங்களுக்கு சேராததோ அதுலெல்லாம் எச்சரிக்கையாக இருங்க. லாபஸ்தானத்தில் ராகு அப்படின்றது அவர் மல்டிப்ளை பண்ண காத்திருக்கார். அந்த லாபம் அப்படின்னாலே
இட் இஸ் ரியல் லாபம். லாபஸ்தானத்தில் ராகுன்றத ரொம்பவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய மல்டிப்ளையராக இருக்கணும் இன் தி பாசிட்டிவ் வே. அந்த ஒரு விஷயத்தை மல்டிப்ளை பண்ணும்போது நிறைய நெகட்டிவ் வரத்தான் செய்யும். அந்த நெகட்டிவை ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கே உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் சனியினுடைய நிலை எப்படி இருக்குது, இப்போ நடக்கிற திசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா உங்களுக்கு தனுசுல தான் சந்திராஷ்டமம். அந்த தனுசு அப்படின்ற விஷயத்துக்கு இப்போ ஃபேவரபிளாக பெரிய பிளானட்ஸ் இல்லை. ஸோ அந்த தனுசுல உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா சந்திராஷ்டமத்தன்னைக்கு சிவனேன்னு நார்மல் ரொட்டீனை கேர்ஃபுல்லாக பண்ணிவிட்டு நீங்கள் போகிறது ரொம்ப சிறப்பு. புதுசாக எந்த முயற்சியும் எடுத்து மாட்டிக்காதீங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் சுக்கிரனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சுக்கிரனுடைய ஸ்லோகங்களை சொல்லி உங்கள் மனசை ஜாலியாக வச்சு ப்ரொசீட் பண்ணிங்கன்னாலே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளாக மூவ் ஆகி போயிடும். ஓகே, மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2024 எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுங்க. பல ரூபத்தில் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்க போகுது. உங்களுடைய 2ஆம் வீட்டில் சூரியன், அடுத்தது 3ஆம் வீட்டுக்கு சூரியன் ஆட்சி பெற போகிறார். இந்த மாதிரி பல விஷயங்கள். அண்ட் உங்களுடைய ராசிநாதன் புதன் 3ஆம் வீட்டுக்கும் 2ஆம் வீட்டுக்கும் நிறைய டிரான்சிட் ஆகிட்டு இருக்கார். வக்ர நிவர்த்தி. அந்த வக்ர நிவர்த்திக்கு முன்னாடி 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் கடகத்துக்கே வராரு. அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுடைய பிளானிங்கில் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த சேஞ்சஸ் அப்படின்றது அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். பட் அந்த அபிவிருத்தி வரும்போது நீங்கள் அப்செட் ஆகிடக்கூடாது. என்னடா இது போயிட்டுருக்கோம் இதுன்றாங்க, போயிட்டுருக்கோம் அதுன்றாங்க, என்னப்போ அப் அண்ட் டவுன் இருக்கே அப்படின்ற கவலைகள் வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அங்கே கண்டிப்பாக ஒரு குழப்பம் வரும். அங்கே டேக் டைவர்ஷன் சிம்பிள் இருக்குது அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு அதுக்கு எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் 2-3 ட்ராவல் பண்ணுறார். உங்களுடைய ராசிநாதன் புதனுடைய கண்ணியில் கேது உட்கார்ந்துட்டு இருக்கார். பட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஜெயிப்பீங்க. ஏன் இந்த வார்த்தை அப்படின்னா உங்களுடைய விரயஸ்தானத்தில் குரு இருந்து அந்த புதனுடைய கன்னி வீட்டையே அவர் பார்க்குறார். அப்படி இருக்கும்போது விரயங்கள் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது ஃபைனலி நன்மையிலேயே கொண்டு போய் கொடுக்கும். இது எப்படி நீங்கள் எடுத்துக்கணுன்னா இதெல்லாம் கன்ஃபியூஷன், டேக் டைவர்ஷன் எல்லாமே போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஆனால் ரொம்பவே ப்ரெசென்ட் பண்ணி உள்ளது உள்ள மாதிரி நீங்கள் சொல்லும்போது ஓ இவ்வளோ ஹிண்ட்ரன்சஸ் இருந்தும் நீங்கள் ரைட் டைமுக்கு டெலிவரி பண்ணிட்டீங்களே சூப்பர்ப்பா, இந்த எக்ஸ்ட்ரா உனக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ், எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ், எக்ஸ்ட்ரா அப்லிஃப்ட்மெண்ட், எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அப்படின்றது எல்லாமே எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய விரையாதிபதியும் உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு சுக்கிரன், அதாவது மாத கடைசியில் அவர் நீச்சமாகக்கூடிய காலகட்டம். இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எதையும் தொலைச்சிடாதீங்க, யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. முக்கியமாக குழந்தைகள் அப்படின்ற இடத்துல ரொம்ப பெரிய அட்வைஸும் வேண்டாம். அதே சமயம் அவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. நெகட்டிவான ஹேபிட்ஸுக்கு அவங்க தூண்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னாலும் அதை மறைஞ்சு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அட்வைஸ் அப்படின்றது கூடவே கூடாது. பட் அவங்களுக்கு புரிய வைத்தல், வாட் இஸ் லைஃப் அப்படின்றது இது பண்ணுறதுனால இந்த நெகட்டிவ்னால உங்களுக்கு எந்த மைனஸும் கிடையாது. ஆனால் நீங்கள் அவங்களுடைய லைஃப்பில் எப்படியெல்லாம் மைனஸ் ஆகும் அப்படின்றத ஜஸ்ட் லைக் அ ஃப்ரெண்ட் ப்ரொசீட் பண்ணுங்க. அது எந்த வயதினராக இருந்தாலும் சரி. இதில் ரொம்ப எச்சரிக்கை. எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது என்னடா நம்ம எடுத்த சப்ஜெக்ட் கரெக்டா, இல்லை இது தப்பா, இல்லை நம்ம வேறு ஃபீல்டுக்கு போயிருக்கணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கிறத வச்சு நீங்கள் பேக் போயிட வேண்டாம். இந்த செமஸ்டர் எழுதி பார்ப்போன்றது முடிவு பண்ணுங்கள். இந்த மாதத்தில் அந்த குழப்பத்துக்கு ஈடு கொடுக்காம அந்த குழப்ப நிவர்த்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி செவ்வாய் அப்படின்ற கிரகம் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டுருக்கு. உங்களுடைய லாபஸ்தானாதிபதி உங்களுடைய 6ஆம் அதிபதி 12ல் உட்கார்ந்துருக்கிறதுனால சில விஷயங்களில் ப்ளஸ்ஸும் பல விஷயத்தில் மைனஸும் இருக்குது. ஸோ எது வந்தாலுமே பார்த்தீங்கன்னா
பூமி சம்மந்தமாக, உங்களுடைய லேண்டு சம்மந்தமாக, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துருங்க. பட் ஸ்டில் பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, உங்களுடைய லாபஸ்தானம் மேஷம், உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானம் விருச்சிகம், அந்த இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால, அதாவது விருச்சிகத்தை குரு பார்க்கறதுனால எந்த ஒரு சண்டை சச்சரவு வந்தாலும் அதை கரெக்டாக நிறைய விஷயங்கள் தீராத பிரச்சனையை கூட நீங்கள் தீர்த்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடுவீங்க. ஹெல்த்தை பற்றியும் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அமைப்புகள் இல்லை. ஆனால் சந்திராஷ்டம காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பு. ஏன்னா சனி வக்ரம் பெறார், மகரத்தில் சந்திரன் வரும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அண்ட் அப்போது 6, 8ன்னு சம்மந்தப்படுறதுனால நீங்கள் ஏதாவது தவறுதலாக பேசினாலோ அல்லது எல்லாம் ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ்னால தப்பாக நீங்கள் வழி நடத்தினாலோ கூடாத செயல்களில் ஈடுபட்டாலோ அது ஆட்டோமேட்டிக்காக பெரிய பிரச்சனையில் போயிடும். ஏன்னா சனி வக்ரம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அந்த வக்ரம் கும்பராசிக்குள்ளேயே தான் இருக்குது. பட் ஸ்டில் மகரத்துக்கு பக்கத்தில் வருவார் இல்லையா, அப்படி வரக்கூடிய காலகட்டம் எல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ சந்திராஷ்டமம் அப்படின்றது நோட் பண்ணி வச்சுட்டு விழிப்புணர்ச்சியோட செயல்பட்டீங்கன்னா மற்ற அனைத்து ரூபத்திலையும் உங்களுக்கு ப்ளஸ் பவராகவே இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய நன்மைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருனாலும் மறக்க முடியாமல் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவங்கள கையை பிடிச்சி, அது எந்த வயதினராக இருந்தாலும் சரி, கையை பிடிச்சி நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா இது மறக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவே இந்த ஆகஸ்ட் 2024 உங்களுக்கு இருக்கும். கடகராசி மற்றும் கடகலக்ன அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2024 எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் மேலே தான் சூரியன் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார். அப்புறம் 2ல் சூரியன் மாறிடுவார். அந்த மாறும்போது பார்த்தீங்க அப்படின்னா புதன் ஒரு 6 நாளைக்கு மட்டும் அங்கே இருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் கடகத்துக்கு மேலேயே வந்துடுறார். இதெல்லாம் வச்சு எப்படி இருக்குன்னா, நான் சொல்லும் போதே ஒரு குழப்பமாக இருக்கு இல்லையா, அந்த குழப்பமான ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சாதகமாக தான் முடியுமே ஒழிய பாதகமாக முடியறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இது எப்படின்னா, உங்களை 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது தூண்டி 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 சந்திரன் இல்லையா, அப்படி இருக்கும்போது பாசத்தினால் அம்மாவுக்கு எப்படி இருக்கே, இதுக்கு என்ன முயற்சி பண்ணலாம், அப்பாவுக்கு எப்படி இருக்கே, இதுக்கு என்ன முயற்சி பண்ணலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன நம்ம பண்ணினா சூப்பராக அவங்க வர முடியும், அண்ட் யாருக்கெல்லாம் படிப்பு வரலையா, ஓகேவா நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்றது தூண்டுதல் அப்படின்றது நன்மை தானே. ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கும் போதோ ஒருத்தருக்காக நீங்கள் முயற்சி எடுக்கும் போதோ நீங்கள் வளர்வீங்க தானே. அப்போ அது எப்படி நெகட்டிவ் ஆகும்? ஆனால் இட் வில் பி ஓவர்லோடட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களால் உங்களுக்கு ஒரு முயற்சி, நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்காக ஒரு முயற்சி, எதை ஃபஸ்ட் பண்ணுறது, எதை செகண்ட் பண்ணுறது, யாரை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தடுமாற்றமும் ஏற்படும். ஆனால் அந்த இடத்துல செஞ்சிட்டீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க. பொதுவாகவே கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு அன்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அன்பு அவங்க எதிர்பார்ப்பாங்க, அவங்களும் அன்பை கொடுப்பாங்க. கடுமையாக பேசக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு கூட ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக் விடு, ஆமாம் நான் அப்போ பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காத, ரைட் இப்போ சொல்லு, வா ஏந்திரி, முதல்ல இது குடி அப்படின்னு அந்த அன்பு அங்கே வெளிப்படும். இது கடகராசிக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய குணம். ஸோ அப்படிப்பட்டவங்களுடைய குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு கிரகங்கள் சேர்ந்து இப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அப்லிஃப்ட்மெண்ட் ஏற்படும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்பந்தமாக உங்களுக்கு வரக்கூடிய ஏதாவது பேலன்ஸ் இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கலாம், நிறைய உங்கள் பென்ஷனுக்காக போராடிட்டு இருக்கலாம். இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பெரிய பெரிய ப்ளஸ்ஸஸாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, உங்கள் 4ஆம் வீட்டு அதிபதியான சுக்ரன் அவர் நீச்சம் அடைகிறார் 24ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ அந்த சுக்ரன் அவ்வளோ திருப்திகரமாக இல்லாத போது சுகங்கள் அப்படின்றது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் பக்கத்தில் வராது. அந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அண்ட் நீங்கள் அந்த எப்பயுமே ஒரு சுகம் இல்லை அப்படின்னா, ஆரோக்கிய சுகம் இல்லைன்னாலும் சரி, அதாவது சந்தோஷம் இல்லை, மனசு உடல் அப்படின்றது ஒரு சந்தோஷமாக இல்லை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயத்தையும் மறதின்ற ஒன்று வந்துடும், தடுமாற்றம்னு ஒன்று வந்துடும் இல்லையா.
அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த தடுமாற்றம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எதையுமே ப்ரோக்ராம்னா கம்ப்யூட்டரில் உட்காந்து ப்ரோக்ராம் பண்ணி அதை சொல்கிறதுக்காக இல்லை, அல்லது கூகுளில் சொல்லி நீங்கள் சொல்கிறதுக்காக இல்லை. உங்கள் மைண்டில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான காலகட்டமோ அந்த இம்பார்ட்டண்ட்டான காலகட்டத்தில் எதுவுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி கடகராசி கடகலக்ன அன்பர்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய நாகல் சதுர்த்தி கருட பஞ்சமிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா உங்களுடைய 9ஆம் வீட்டில் தான் ராகு, உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருந்து குருவோட வீட்டில் ராகு இருக்கார். இது எப்படின்னா சுற்றி வளைச்சு நேராக போய் அப்படின்றது இல்லாமல் மூக்கை சுற்றி வந்து நம்ம பொட்டு வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலுமே போகணும் வந்தோன்னு அதை செய்யப்படாமல் உங்களுக்கு காலதாமதம் ஆகும். அதுவும் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது. சூரியன் வேற ஆட்சி. அப்போது தேவையில்லாமல் நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு நன்மைக்காக ஒரு விஷயம் பண்ண போய் ஆனால் அதை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த காலகட்டத்தில் பாகப்பிரிவினை அப்பா வழி வரக்கூடிய ப்ளஸ்ஸஸ் எல்லாம் வந்தாலும் அந்த இடத்துல ராகு 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் எதுக்காக பண்ணீங்க அப்படின்றது இல்லாமல் பழிச்சொல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ எதையுமே தெளிவாக சீக்ரெட்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். பட் அது யார்கிட்ட எப்படி சொல்லணுமோ அந்த இடத்துல நீங்கள் சொல்லணும். புதுசாக கடன் வாங்கிறது செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ஸ்டில் சனி பகவான் வக்ரகதி, அதாவது சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கார், அஷ்டமத்த சனியாக இருக்கார். அவர் வக்ரகதி அடையிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படின்னா என்ன, அவர் 7ஆம் வீட்டை நோக்கி தானே போவார். 7ஆம் வீடுனா கண்டக சனியாச்சே. அப்படின்னாலும் வக்ரம் அப்படின்றது நீங்கள் இதிலெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அதை என்னெல்லாம் பண்ணால் அது ரெடி பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ஈஸியாக உங்களை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ இந்த சனி வக்ரம் கடகத்துக்கு பெருசாக பயம் பாதிப்புகள் கொடுக்காது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா அப்பாடா ரிலாக்ஸ்டாக இருக்குடா, ரிலீவ்டாக இருக்குடா, இதுதான் பிரச்சனையா, இதனால தான் இந்த மிஷின் ஓடவே இல்லையா, ஓ அவர் இதைத்தான் எதிர்பார்த்தாரா, இதை கொடுக்கல அப்படின்றதுனால தான் ப்ரொமோஷனை தள்ளி வச்சாரா, என்கிட்ட கேட்டிருந்தா பண்ணியிருப்பேனே அப்படின்னு அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஜாபில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எதனால மூவ் ஆகலை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவக்கூடிய வகையில் சனி பகவான் இருப்பார். அப்போ நன்மை தானே. அது எக்ஸ்ட்ரா பேர்டன் இருக்கும், ஆனால் ஸ்டில் அந்த வழி தெரிஞ்சிடுச்சு தானே. எதனாலடா இன்ஜினியர் கட்டடத்தை இப்படி போட்டு வச்சிருக்காரு அப்படின்னே புரியாமல் இருக்கிறவங்களுக்கு இதனால தான் நீங்கள் போடல அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெரியும் போது அந்த இடத்துல ஒரு முயற்சிகள் வேணும். இங்கே சோர்வுன்றதை மட்டும் வேண்டாம், சோம்பேறித்தனம் அப்படின்றத மட்டும் எடுத்து வச்சிடுங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி சூரியன் 2ல் கேது 3ல் அப்படி இருக்கும்போது முயற்சிகள் ரொம்பவே எடுக்க வைக்கும். அதே மாதிரி 2ஆம் வீட்டில் சூரியன் போது நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்லேயும் கோவப்பற்ற வேண்டாம், வேகம் வேண்டாம். உங்கள் உடம்புல ஆரோக்கியத்தில் ஹீட்டை பார்த்துக்கோங்க, இரிட்டேட் ஆயிடக்கூடாது. ஏன்னா சனி வக்ரம் அடைஞ்சு அவர் 7ஆம் பார்வையாக சூரியனை தானே பார்க்குறார். அங்கேயுமே உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி சூரியன் ஆச்சே. அப்போ உங்கள் குடும்பத்தில் உங்கள் மேலே திடீர்னு கோவப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கூப்பிட்டுட்டே இருக்கலாம், சூடு ஆறிடும் வான்னு. உங்களுக்கு முக்கியமான ஒரு ஃபோன் கால் இருக்கலாம், அந்த ஃபோன் கால் நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே உங்கள் சட்டுன்னு விழலாம். இதெல்லாம் நடக்கும். அந்த இடத்துல சாந்தமாப்பா முக்கியமான ஃபோன் கால்ப்பா, ஆனால் எப்படிப்பா அதை விட்டுட்டு வர்றது அப்படின்றத நீங்கள் சொல்லணும். சனி வக்ரம் அடைஞ்சு 2ஆம் வீட்டுக்கு உங்களுக்கு சூரியன் போகும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட அவங்க உங்கள் மேலே கொஞ்சம் வெறுப்பாக பேசலாம், அறியாத இரிட்டேஷன் வரலாம். நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு முக்கியமான ஃபோன் கால், ஆனால் அவங்கள பொறுத்தளவு சூடு ஆறிடுமேன்னு. ஆனால் அவங்க அதுக்கு சாஃப்டாக சொல்லணும். பட் உங்களை பார்க்கும்போது ஒரு எரிச்சல் ஏற்படும். அது கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பும் இப்போ கொஞ்சம் பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி வக்ரம் 2ஆம் வீட்டு அதிபதி. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது உங்களுக்கே புரியணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா அவங்க கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே ஒரு நெகட்டிவான ஒரு சிம்பலிசிஸ் வேண்டாம். இதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறவங்க, என்கேஜ்மெண்ட் ஆனவங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க, எதுவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க.
திருமணம் அப்படின்றது ஒரு பெரிய பந்தம். அந்த பந்தத்தில் விட்டு கொடுத்து புரிஞ்சு கசப்புத்தன்மையை உணர்ந்து அதுக்கு மீறியும் இருக்கக்கூடிய ஒரு அன்பு தான் ஒரு அழகான அன்பு. அதுதான் தோள். ஸோ அந்த தோலை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க இப்படி பேசினாங்கன்னோ நான் கஷ்டப்பட்டு செஞ்சு அவ்வளோதான் எடுத்துகிட்டு போகிறேன், ஃபோனில் பார்த்தீங்கன்னா சிரித்து சிரித்து பேசிட்டு வரவே மாட்டேன்றாங்க அப்படின்றதெல்லாம் வேண்டாம். ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதுவும் இந்த காலத்தில் திருமண வாழ்க்கையை ஒரு பந்தம்ன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகும். ஸோ அந்த 2 இயர்ஸ் அப்படின்றதுல பொறுமையாக இருங்க. இதை போய் பெருசுப்படுத்தி நிறைய பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். அந்த திருமண பந்தத்தில், புது பார்ட்னர்ஷிப்பில், புது தொழிலில், இதில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலைகள் நிறைய ப்ளஸ்ஸஸும் சில விஷயங்கள்ல மைனஸும் இருக்குது. அந்த மைனஸ் என்னன்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் கோவப்படட்டும், என்ன பண்ணட்டுமே, அந்த இடத்துல அவங்களுக்கு விளக்கமாக புரிகிற மாதிரி நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். உட்காந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது அது பிஸ்னஸ் பார்ட்னராகவும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய சந்திராஷ்டமத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். உங்களுடைய சந்திராஷ்டமம்ன்றதே கும்பம் தான். அந்த கும்பத்தில் சனி வக்ரமடைகிறது அது ப்ளஸ் தான். பட் நான் சொன்ன சில விஷயங்கள் தூண்டி அதன் மூலிமா நிறைய பிரச்சனைகள் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ புதுசாக எந்த ஒன்றும் செய்யாதீங்க. கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் இருக்குன்றதுனால உங்கள் மனசையும் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த அன்புன்றது முறியாமல் நிறைய விஷயங்கள் ஜெயிக்க முடியும். சந்திரன்னா திருப்பதி, அப்போ திருமலைனுடைய பெருமாளை நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். சந்திராஷ்டமத்தின் போது அவருக்கு உண்டான ஸ்லோகங்களை நீங்கள் டெய்லி வீட்டில் போடுங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த 2 நாள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் முடிஞ்சால் சொல்லுங்க, இல்லை கேளுங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாகவே போயிடும். சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு அடேங்கப்பா, இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய பிற்பகுதி இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்ட்ராடனரி பெனிஃபிட்டுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெறதுன்னா சும்மாவா? அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டை குரு பகவான் வேற குரு மங்கள யோகத்தை கொடுக்குற அளவுக்கு பார்க்குறார், கொடுக்குற வகையில் பார்க்குறார். அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, சாதிக்கணும், செய்யணும், வைக்கணும் அப்படின்னு அது எந்த இனத்தவரை, அதாவது எஜுகேஷனில் இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஜாபில் இருந்தாலும் சரி, இது எப்படி இருக்குன்னா, நான் இதை சாதிக்கணும், நான் இதை வைக்கணும், ஓ என்னுடைய கோல் இதுதான், அந்த கோலுக்கு நான் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பல பல ரூபத்தில் அப்லிஃப்ட்மெண்ட் இருந்துகிட்ருக்கோம். ஏன் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட இப்போ யாரோ ஒருத்தர், ஜஸ்ட் ஒரு பாசர் பை, அவங்க உங்களோட ஒரு 10 மினிட்ஸ் பேசியிருப்பாங்க. அவங்க தான் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்து கடைசியில் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை தேடி கொடுத்துருவாங்க. 2ஆம் வீட்டில் கேது இருந்தும் குருனுடைய பார்வை கிடைக்கிறதுன்றது ரொம்ப 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 விசேஷம். சூரியன் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் எது பண்ணணும்னு நினச்சிருந்தாலும் புரியவே இல்லைப்பா, இன்னொரு 6 மந்த்ஸில் நான் டிசைட் பண்ணி ஆகணும், செமஸ்டர் முடியுது, ஆனால் என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்றவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா வெளிச்சமாக அந்த திரையை ஓப்பன் பண்ணி லைட் பிரைட்டாக போட்டு, இந்த யூனிவர்சிட்டி தான் உனக்கு சூப்பர், இந்த யூனிவர்சிட்டி தான் உனக்கு ப்ளஸ்ஸஸ், இந்த யூனிவர்சிட்டியில் தான் நீ பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு பல ரூபத்தில் உங்களுக்கு ப்ளஸ்ஸஸ் கொடுக்கக்கூடிய வகையில் தான் எல்லா கிரக அமைப்புமே செகண்ட் ஹாஃபில் இருக்குது. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும், ஏன் ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப நாள் ஒன்றுமே புரியலப்பா, வருட கணக்கில் என்ன பண்ணாலும் இந்த முட்டி வலி போவே இல்லை அப்படின்னு, எந்த வலி, நான் எக்ஸாம்பிள் முட்டி வலின்னு சொன்னேன், அப்படிப்பட்டவங்களுக்கு கூட அவங்களுடைய ஆரோக்கியம் எதனால இப்படி ஆயிருக்கு, அதுக்கு என்ன பண்ணால் அது சீராக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றத தெளிவாக காமிச்சு கொடுத்துரும். சரி, நீங்கள் நினைக்கலாம், என்னடா அது 7ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது, அதுவும் சனி வக்ரமடையும் போது இவ்வளோ ப்ளஸஸ் சொல்கிறாங்களே அப்படின்னு. எஸ்ஸுங்க, அந்த சனி வக்ரமடைகிறது இப்போ எக்கச்சக்கமான ப்ளஸஸ். மனஸ்தாபங்கள் மாறும் மாறும் மாறும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியினுடைய 2வது அதிபதி புதன் வந்து உங்கள் மேலேயும் உங்களுடைய 12ஆம் வீட்டுக்கும் போயிட்டுருக்கார். ஸோ அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும், நிறைய பேருக்கு திருமண யோகம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய புதன் வந்து தட் இஸ் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதியும் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிட் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் கல்யாணத்தில் பிரச்சனையாச்சோ, நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே சிம்மம்னாலே கோவம், தே ஆர் ரிஜிட் அப்படின்றதெல்லாம் இருக்குது, அந்த பேசிக் குணாதிசயங்கள். அதனால நிறைய பேருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் அமையிறதே ரொம்ப கஷ்டம். அது லைஃப் பார்ட்னர்னா யோசிச்சு பாருங்களேன். அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் லைஃப் பார்ட்னர் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆகஸ்ட் மாதத்தை விட்டுடாதீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேட்பீங்க, ஆடி மாதமாச்சே அப்படின்னு. ஆடி மாதத்தில் நீங்கள் முயற்சிகள் எடுக்கக்கூடாதுன்றது இல்லை. ஆடி மாதம் அப்படின்றது நம்ம சுவாமியவே நினச்சி அவங்களுடைய ஒன்று அங்கேருந்து வரக்கூடிய ப்ளஸஸ் எல்லாம் நம்ம அடையணும். ஏன்னா உத்தராயணம் தட்சிணாயனம் எல்லாமே மாதிரி கொஞ்சம் கிளைமேட்டிக் கண்டிஷனும் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்காது. அதனால தான் வந்து திருமணத்துக்கு உண்டானது, வீட்டில் எந்த ஒரு சுப காரியத்துக்கு உண்டான விசேஷத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது தானே ஒழிய, பட் நீங்கள் உங்கள் திருமண லைஃப் பார்ட்னரை தேடக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ப்ரொசீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் படும். நீங்கள் பண்ணுற என்கேஜ்மெண்ட், தட்டு மாற்றுறது இதெல்லாம் வந்து நீங்கள் தள்ளி வச்சுக்கலாமே ஒழிய, பட் ஸ்டில் இந்த காலகட்டத்தில் அவங்க யாருன்னு உங்கள் கண்ணுக்கு படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பொருளாதாரம் பல ரூபத்தில் உங்களுக்கு ஹை சூப்பர் எலிமெண்ட் வந்து காமிச்சிட்ருக்கு. இதில் ஒரு விஷயந்தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் எப்பயுமே சொன்ன மாதிரி எவ்வளவுதான் நல்லா இருக்குது அப்படின்னாலும் 20% வந்து ஏதாவது ஒரு நெருடல், ஏதாவது ஒரு பிளானட் கொடுத்துட்டே தான் இருக்கும். அந்த நெருடல் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக 8ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால, அந்த 8ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால நீங்கள் திடீர் யோகங்களும் வரும், திடீர் பிரச்சனைகளும் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு வந்துருமா அப்படின்னா எதுலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், எச்சரிக்கையான வழியில் இருங்க. ஏன்னா 8ல் ராகு இருந்து எப்படி திடீர்னு டபுள் 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 மடங்கு வளருதோ அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பிரச்சனைக்குள்ளே மாட்டிட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய 8ஆம் வீடு எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அங்கே கூடாத திசை அமைப்புகள், புத்தி அமைப்புகள் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ராகு இஸ் கால்டு மல்டிப்ளையர். அவர் வந்து எதை வேணாலும் மல்டிப்ளை பண்ணிடுவார். அதுவும் உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படின்றது மீனராசி தான். மீனத்தில் சந்திரனும் ராகுவும் சம்பந்தப்படும் போது ரொம்ப ரொம்ப மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாமே தப்பாயிடும். பொதுவாகவே சூரியன் வந்து சிம்மத்துக்கு மேலே வரும்போது இன்னும் கொஞ்சம் கோபங்கள் வரும். ஸோ கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சந்திராஷ்டமத்தன்னைக்கு ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க. சந்திரன் ராகுவோட இருக்குன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தமான கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் உங்களுடைய வாக்கில் கவனம், ஆரோக்கியத்தில் கவனம், 8ல் ராகு இருக்குன்றதுனால கவனம், இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்குது. முயற்சிகள் உங்களை தேடி வரும், அதை யூஸ் பண்ணிக்குவீங்க. மொத்தத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 80% பாசிட்டிவாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி வெரி 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 இம்பார்ட்டண்ட். அந்த இடத்துல சரியில்லை அப்படின்னா அதுவும் 8ஆம் வீட்டை பர்டிகுலராக பாருங்கள். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய திசையோ புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி மீதி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ விஷ் யூ ஆல் குட் லக் சிம்ம ராசி அண்ட் சிம்ம லக்ன அன்பர்களே. கன்னி ராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 24 எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபிளாக இல்லை. ஸோ முக்கியமான முடிவுகள் எதுவுமே இப்போ எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரே ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, குரு பகவான் உங்களை பார்க்குறாரு, சுபர்னுடைய பார்வை இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது மேக்சிமமாக நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, கன்னிக்கு உங்களுக்கு குரு வந்து 11ஆம் வீடு அப்படின்ற இடத்துல இருந்தால் கூட பெரிய பெரிய ப்ளஸ்ஸஸ் வந்து பண்ணுறதில்ல. ஏன்னா கடகத்தில் குரு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சம்திங்
ரியலி சூப்பர் உச்சம். அந்த இடத்துல குரு இருந்தால் கூட அவங்களுக்கு அனுபவிக்கிற யோகங்கள் இருக்கும். பட் ஸ்டில் மற்ற கிரகங்கள் இருக்கிற அளவுக்கு அது இருக்காது. ஏன்னா குரு அப்படின்றவர் கன்னிக்கு அப்படித்தான். ஸோ அந்த பாயிண்ட்ல குருனுடைய பார்வை உங்களுக்கு ப்ளஸ்ஸு தான், அது உங்களுக்கு ப்ளஸ். பட் மற்றது எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்றது ஒன்றொன்னா நான் சொல்லிட்டு வரேன். பட் எடுத்த உடனே நான் சொல்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முக்கியமான முடிவுகள், புது முயற்சிகள், நம்புதல் அப்படின்றதெல்லாம் வேண்டாம். ஏன்னா சூரியன் செகண்ட் ஹாஃபில் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்துக்கு மாறிடுவார். அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல, சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும், பிரச்சனைகள் இருக்காது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அவர் 16ஆம் தேதி உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு போயிடுறாரு. இந்த காலகட்டத்தில் புதன் கிரகம் உங்களுக்கு ப்ளஸ். அந்த புதன் ஏன்னா உங்களுக்கு 5ஆம் தேதியே அவர் வக்ரமாகி கிட்டத்தட்ட 28ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிவர்த்தியில் இருக்காரு. அப்போ உங்களுடைய ராசிநாதன் புதனுடைய மூமெண்ட் உங்களுக்கு ப்ளஸ். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய மூமெண்ட் உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னடா அது டயபெட்டிஸ் இப்போ நல்ல கண்ட்ரோலாக இருந்தது, இப்போ தான் 3 months பிஃபோர் HbA1c எடுத்தோம், நல்ல கண்ட்ரோலில் இருந்தது, ஆனால் இப்போ என்ன தலை ரொம்ப சொத்துதே, என்னமோ மாதிரி பண்ணுதே, சரின்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா இவ்வளோ தாறுமாறாக காமிக்குதே அப்படின்னு எதுவுமே புரியாத ஒரு புதிராக இருக்கும். அந்த இடத்துல ரைட்டான கைடன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்கள் இது ஒரு மாதத்துக்கு தான். அதனால் ரொம்ப பெருசாக பயப்பட்டு அதுக்காக என்ன ஆயிடுமோன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டரை விட்டுட்டு புதுசாக ஒருத்தர்கிட்ட போய் வேற ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்காதீங்க. இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா மாற்று வைத்தியம் மேபி நீங்கள் ஆயுர்வேதிக் எடுத்துகிட்டு இருக்கலாம், நல்லா கேட்டுட்டு இருக்கலாம், இப்போ திடீர்னு இப்படி ஆகலாம். அப்படி ஆகும்போது உடனே போய் நீங்கள் வேறு ஒரு மருந்து இதனுடைய ஆப்போசிட்டாக எடுத்துக்கிட்டு நிறைய பிரச்சனைக்குள்ளே மாட்டலாம். ஸோ இந்த இடத்துல நிதானம் வேணும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வேணும். ஏன்னா 7ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டில் சூப்பராக இருந்த சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுடைய 5ஆம் வீட்டை நோக்கி வரார். 5ஆம் வீட்டுக்கு வரலன்றதும் பெரிய பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இப்போது 6ஆம் வீட்டிலேருந்து நிறைய ஜெயம், நிறைய அப்லிஃப்ட்மெண்ட், நிறைய ப்ளஸஸ் அப்படின்னு போயிட்டு இருந்தது போய் இப்போ தேவையில்லாத விரயம், புரியாத புதிர், யார்கிட்ட பேசினாலும் பிரச்சனை, எல்லாமே உங்களுக்கு தப்பாக பேச வைக்குது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்களும் டக்குன்னு கோவப்படுறீங்க, இரிட்டேட் ஆகிறீங்க, உங்களுக்கு புரியலை. இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டில் ராகுன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசியை குரு பார்க்குறார். பட் ஸ்டில் 7ல் ராகு, 6ஆம் வீட்டிலேருந்து குரு சனி பகவான் 5ஆம் வீட்டை நோக்கி. அப்படி இருக்கும்போது எதுலெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா சொத்து வாங்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும், தந்தை வழி உறவில் ஜாக்கிரதையாக இருக்கணும், தந்தைகிட்ட பேசும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் அவர் பண்ணுறான்னு சொல்லியிருப்பார், இப்போ நீங்கள் கேட்கும்போது யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்களே இந்த மாத பலனில் நீங்கள் பார்க்குறது எதுக்காக அந்த காலகட்டத்தில் ஒதுக்கிறீங்க. நீங்கள் போய் அப்போ இப்போ வேண்டாம்ப்பா, நம்ம இன்னொரு 15 days கழித்து இதை பற்றி பேசலாமா, நான் ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்டில் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அதை புஷ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது சூரியன் வழி அண்ட் அப்பா இடத்துல. சூரியன்னு அப்பா வழி, அப்பானுடைய சொத்துக்கள், அப்பானுடைய எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல நீங்கள் அதுக்கு முன்னாடி கேட்டுக்கலாம், அல்ல ஆகஸ்ட் மாதத்தையே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நவம்பர் மாதம் போய் கேட்டுக்கலாம். ஏன்னா சனி வக்ரம் தான் மாதம் முழுக்கவும், அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். வக்ரம் பெற்று உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அண்ட் அதில் 16ஆம் தேதி சூரியன் வரும்போது நீங்கள் ஏதாவது உங்களுடைய ஹையர் அஃபீஷியல், உங்களுடைய லோயர் அஃபீஷியல், உங்களுடைய கீழே ஒர்க் பண்ணுறவங்க யார்கிட்ட எது பேசினாலும் உங்கள் மேலே சட்டுன்னு விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் பல பக்குவங்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த சனி பகவான் இருக்கார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
உங்கள் குழந்தைகள் இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உங்கள் முகத்துக்கு நேராக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மனசுலேயும் தெம்புகள் குறையும், அதே மாதிரி ஆரோக்கியத்துலேயும் தெம்புகள் குறையும். அதே மாதிரி சின்ன விஷயத்துக்கு நிறைய விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மீட்டு வரணும். நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க, நீங்கள் ஏதாவது ரூபத்துக்காக கவர்மெண்ட்டோட கனெக்ட் ஆகி உங்களுடைய பென்ஷன் வரணும் அந்த மாதிரி ஏதாவதோ, அல்லது உங்களுடைய லேண்ட் சம்மந்தமாக இப்போ நீங்கள் விற்கணும், டாக்குமெண்ட் ஏதாவது கரெக்ட் பண்ணணும், பட்டா வாங்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயத்துலையும் இந்த மாதம் பெரிய மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி மூமெண்ட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் கொடுத்து அந்த செலவுகள் உங்களை மீறி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, கொடுத்த கடனை இப்போ கேட்கவும் கேட்காதீங்க. ஸோ இந்த பாயிண்டில் நீங்கள் ஜஸ்ட் சிவனேன்னு போகிறது தான் சால சிறந்தது. நிறைய விஷயங்கள் ஒரு இடி மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது இல்லைன்னா கிருஷ்ணரை நினச்ச வழிபாடு, கிருஷ்ணரனுடைய ஸ்லோகங்கள், ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்றத நீங்கள் விட்டுடலாம். ஏன்னா இது மாத பலன்தான். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சந்திராஷ்டமம் செவ்வாய், அந்த செவ்வாயினுடைய வீடு தட் இஸ் மேஷத்தில் அவர் குருமங்கள யோகத்தோடு தான் இருக்கார். பட் ஸ்டில் அந்த இடத்துல வேகத்தை கொடுத்துரும். அந்த வேகம்ன்றது வேண்டவே வேண்டாம். 3ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். இப்போ என்ன ஆகுனா, என்னடா நீ இப்படி பண்ணுற, நான் பார்த்துக்கிறேன்டா உன்னை பாரு அப்படின்ற வார்த்தையெல்லாம் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கூடாத விஷயத்துக்கு உண்டான முயற்சிகள். அதனால தயவு செஞ்சு எந்த ஒரு பாயிண்ட்லையும் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் நண்பன் கூட இப்போ கேட்கலாம், ஏன்டா டி இவனுக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஏன்னா நீங்கள் சரியில்லை அப்படின்றதுனால தான். ஸோ அந்த இடத்துல நண்பனை ஏன்டா நீ இப்படி கேட்குற, ஆமாண்டா நான் அப்படி தான்டா அப்படின்றதெல்லாம் வேண்டாம், நட்பு தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ எதுலேயுமே விட்டு கொடுத்து போங்க. இந்த மாதத்தை சிவனேன்னு நீங்கள் தள்ளிட்டு போகிறது நல்லது. நானும் இப்போயே நிறைய தடவை சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் உங்களுடைய தசா புத்தி என்னன்னு பாருங்கள். கூடாத தசையோ அல்லது கூடாத புத்தியோ நடந்ததுன்னா ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, இது மட்டுமா? இப்போ திருமணம்ன்ற விஷயமெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். சரி, பார்க்க மாட்டீங்க கண்டிப்பாக. ஆனால் புதுசாக கல்யாணம் ஆனவங்க, என்கேஜ் பண்ணவங்க, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எதையுமே வெடுக்குன்னு பேசிட வேண்டாம். நிதானமாக செயல்படுங்க. புரிதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய கிரகங்கள் உங்களுக்கு இருக்குது. அப்போது விரயமாகி தப்பான ஒரு விஷயத்துக்குள்ளே மாட்டிடாதீங்க. வண்டி இவ்வளோ விஷயங்கள் அங்கே ஓடிட்டுருக்கும்போது நீங்கள் ஓட்டும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ வண்டி வாகனத்தில் ட்ராவல் பண்ணும்போது ஹெல்மெட் போடுங்க, சீட் பெல்ட் போடுங்க, நைட் ட்ராவலில் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். கன்னி ராசி, கன்னி லக்ன அன்பர்களுக்கு முக்கியமாக சொல்கிறது ரொம்பவே நிதானம். ஜிப் எது எடுத்தாலுமே பேசும்போது அவங்க ஏதோ பேசினா, ஆப்போசிட்டில் இருக்கிற யார் பேசினாலும் அந்த இடத்த விட்டு போயிடுங்க. நீங்கள் மகாவிஷ்ணுனுடைய ஸ்லோகங்கள், லிங்காஷ்டகம் கேட்கறது, கிருஷ்ணர்னுடைய ஸ்லோகங்கள் கேட்கறது, கிருஷ்ணர்னுடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது, குருவாயூருக்கு போயிட்டு வர்றது. குருவாயூர் குருஸ்தலம். அதே மாதிரி திருச்செந்தூர் குருவும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டது. ஸோ சித்தர்களுடைய வழிபாடு, சித்தர்களுடைய காப்பு, இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு மெடிடேஷன்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு இருக்கிறவங்க கூட 5 to 10 நிமிஷம் தினமும் நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு தென் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும்போது இந்த மாதம் கடந்தே போயிடும். ஸோ இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நான் சொன்ன சந்திராஷ்டமத்தன்னைக்கு டபுள் காஷனாக இருக்கணுன்றதும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹனுமனுடைய ஸ்லோகங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹனுமன் சாலேசா கேளுங்க. ஹனுமனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே கொடுக்கக்கூடிய அந்த செந்தூரத்தை அழகாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதெல்லாம் பெரிய ப்ரொட்டெக்ஷனை உங்களுக்கு கொடுக்கும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. துலா ராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2024 எப்படி இருக்குது அப்படின்னா, எப்படி சுற்றி முத்தி பார்த்தாலும் ஃபைனலி நீங்கள் ஃபண்டாஸ்டிக்காக ஜெயிப்பீங்க அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் யார்? உங்களுடைய லாபஸ்தானாதிபதி. அவர் 10ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி
சூப்பராக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, நல்லா அழகாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. அதை பார்த்து உங்களுக்கு டபுள் ப்ரமோஷனே கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன்னு நீங்கள் போவீங்க. நீங்கள் கரெக்டாக டக்கு டக்கு டக்குன்னு அவங்களுக்கு உங்களுக்கு வெளிச்சம் போட்டு சொல்லும்போது, வாவ் சூப்பர், இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கே கிராண்டட் அப்படின்னு கொடுப்பாங்க. தொழிலில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த ஆர்டரை முறைப்படி கரெக்டாக எப்படி பண்ணால் ஜெயிக்க முடியும் அப்படின்றதும், அடிஷ்னலாக இப்படி பண்ணுங்க சார் அப்போ இன்னும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களை விட்டுட்டு யார்கிட்ட போவாங்க? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 1%ஓ 2%ஓ கேட்கலாம் இல்லையா? அந்த அளவுக்கு ரொம்ப ப்ளஸ் பவராக இருக்கும். ஃபினான்ஷியலி அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவல் ஆஃப் ப்ரமோஷன் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். புதன் கிரகம் வேற பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்படின்ற 12ஆம் வீட்டு அதிபதியும் அவரே தான், 9ஆம் வீட்டு அதிபதியும் அவரே தான். அவர் உங்களுக்கு வக்ரமாயி ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு என்ன ட்ராவல் பண்ணாலும் அவர் 10-11 ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஐடியாஸும் எக்கச்சக்கமாக வரும். ஆனால் அந்த ஐடியாஸை சொல்லிட்டோமே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெயினும் இருக்கும். பட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா 6ல் ராகு இருக்கிறதுனால அது எப்படியா இருந்தாலும், இது இன்னும் ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். உங்களுக்கு டன் கணக்கில் ஆர்டர் வந்திருக்கும். அந்த ஆர்டர் அப்போதைக்கு நீங்கள் பேசி ஒரு ஜோரில் வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஆனால் இங்கே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த ஆர்டரை இந்த டைமில் முடிக்கிறதுன்னு ஒரே டென்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் மறுபடியும் அவங்களோட கால் பண்ணி, சார் இதெல்லாம் ஓகே சார், ஆனால் கொஞ்சம் டைம் மட்டும் எடுத்துக்கலாமா, நான் இது வரைக்கும் முடிஞ்சதை அனுப்பிச்சி விட்றேன், லாஸ்ட்டில் இந்த பாட்டு கொஞ்சம் நிற்கும் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது கூட அங்கே ஒரு மனசில் பயத்தோட தடுமாறி சொன்னால் கூட 6ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால நெகட்டிவாக போகவே போகாது. என்ன சார் நீங்கள் சொன்னீங்க, இப்போ இப்படி பேசுகிறீங்களே அப்படின்ற விஷயமெல்லாம் வராது. சார் பார்த்து சார் பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படின்னு வரும். 6ஆம் வீட்டில் ராகுன்றது அனைத்து விஷயத்துக்கும் உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் ஏற்படும். எஜுகேஷனில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட இப்போ நிறைய கன்ஃபியூஷன் ஏற்படும். அதே மாதிரி ஒரு டிலே இருந்துகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிலே பிகாஸ் ஆஃப் தி புதன். உங்களுடைய ப்ரெசன்டேஷனில் இப்படி பண்ணியிருப்பீங்க, அப்புறம் பார்த்தா ஓ இன்னும் இப்படி பண்ணால் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். அப்போ இது வரைக்கும் நீங்கள் பண்ண விஷயத்தெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு திரும்பி இன்னும் அழகாக பண்ணுவீங்க. அப்போ இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு லேகு. ஆனால் அந்த லேகுனால நிறைய ப்ளஸஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ சூரியன் அரசு வழி அனுகூலம் மிக பிரமாதமாக இருக்கும். ஸோ அரசு வழியில் எதெல்லாம் நீங்கள் சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ நீங்கள் போய் உங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஜெயிச்சு சூப்பராக பண்ணலாம். நான் ஏன் இங்கே உங்களுடைய பேரில் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த இடத்துல ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. சரி, 5ஆம் வீட்டில் சூரியன், அந்த சூரியன் வக்ரகதி அடைஞ்சு 4ஆம் வீட்டை நோக்கி வந்துட்டுருக்கார், 4ஆம் வீட்டுக்கு வரவில்லை. அப்போது அந்த நோக்குதலே என்னாகும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு டென்ஷனை ஏற்படுத்தும். எந்தெந்த வகையில் டென்ஷனை ஏற்படுத்தும் அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாக பிரிவினைலாம் வேண்டாம், அப்பா வழி இருக்கக்கூடிய சொத்துக்களில் ஏதோ பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்க்காம வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆர்டர்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க வச்சுட்டீங்க, ஆனால் அந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணலை இந்த டைம்குள்ளே இவ்வளோ பெரிய ஆர்டரை கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் பண்ணி ஓகே சார் வெரி குட் அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு தெரியும். அப்போ எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அகெயின் நான் சொல்கிறேன், துளாராசி துளாலக்ன அன்பர்களே, எதிர்பார்க்காம எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் எதிர்நோக்கி ஜெயிச்சிடுவீங்க. ஏன்னா 6ஆம் வீட்டில் அழகாக ராகு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த ராகு எப்படி சுற்றி எப்படி முத்தி வந்தாலும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தில் கூட சில முடியாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரீசன் என்னென்னா எக்கச்சக்கமாக வந்துடுச்சு. ஸோ நீங்கள் தூக்கத்தை தொலைச்சிடுவீங்க, அதுக்காக ஒர்க் பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் உங்கள் பாடியும் மைண்டையும் ரொம்பவே டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் செவரு இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அப்போ ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே கரெக்டாக நீங்கள் டேக்கிள் பண்ணலை அப்படின்னா கூடாத விஷயத்தில் உங்கள் மனசு அலப்பாஞ்சு அதனால நீங்கள் ஜெயிக்க முடியாமல் போயிடுவீங்க. ஸோ என்னென்னா இப்போ சாப்பிடவே இல்லை அப்படின்னா அப்போ எதையோ எடுத்து டக்குன்னு நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும், அது டைஜஷன் பிரச்சனையை கொடுக்கும். ஸோ ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் ரைட் வேகம் வேண்டாமே, விவேகமாக தான் செயல்படணும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி 8ஆம் வீட்டில் குரு செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கார், பட் உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்கார். இந்த காலகட்டத்தில்
திருமணம் அமையக்கூடிய யோகங்கள், நீங்கள் பிரிஞ்சவங்க சேர்றதுக்கு உண்டானது, கணவன் மனைவி அந்யோன்யம் எல்லாமே இருக்கும். ஆனாலும் 4ஆம் வீட்டை நோக்கி சனி பகவான் வர்றதுனால ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தடுமாற்றம் இருக்கிறதாவும், தேவையில்லாத பிரச்சனைகள் கொண்டு வர்றதுனாலையும் அண்ட் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதனால் ரொம்ப பெரிய பயம் பாதிப்புகள் எல்லாம் வேண்டாம். ஏன்னா குரு மங்கள யோகத்தில் தான் இருக்கார். குருவும் செவ்வாயும் உங்களுடைய 2ஆம் வீட்டை வேற பார்த்துட்டு இருக்கார். இங்கே தொழில் ஸ்தானம் லாபஸ்தானத்தில் நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கு. பட் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அவ்வளோ திருப்தியா இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 26ஆம் தேதி அந்த செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு மாறுறார். 9ல் செவ்வாய் அப்படின்றது லாபம் தான். பட் இந்த சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அண்ட் உங்களுடைய 7ஆம் அதிபதி செவ்வாய், உங்களுடைய 2ஆம் அதிபதியும் செவ்வாய். ஸோ அந்த செவ்வாய் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் போராட்டம் வரும். எந்த வகையில் போராட்டம் வரும் அப்படின்னா, டோட்டலி மைனஸ் இல்லை, ஆனால் சிறு விஷயத்தில் அசால்ட்டாக இருந்தாலும் பெரிய மைனஸ் ஆகிடும் துளாராசி அன்பர்களே. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரொம்பவே ஆஃபீஸ்லேயே இருப்பீங்க, உங்களுடைய ஆர்டர்ஸ்லேயே இருப்பீங்க, ஒர்க்காலஜிஸ்டாக இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஃபேமிலியில் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, ஒய்ஃபுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அவங்களுடைய ஆசைகளை நீங்கள் புரிஞ்சுக்கல, இப்படின்ற வகையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய கவனக்குறைவுகள் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் பிரச்சனைக்குள்ளே போகும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு இப்போ அட்வைஸ் பண்ணுறதை விட்டுருங்க. அந்த இடத்துல அப்படியே ஒதுக்கி போயிடுங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்துக்கணும். ஆனால் அதை அனலைஸ் பண்ணி எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்ற அனலைசிங் எலிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ஸ்டில் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ராகு 6ல் இருக்கிறனால எல்லா விஷயத்தையும் உங்களால் ஜெயிச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் மூவ் பண்ணலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சனி திசை நடந்துட்டு இருக்க வாய்ப்புகள் உண்டு. அந்த சனி பகவான் எங்கே இருக்கார், யாரோடு இருக்கார், இதெல்லாம் மட்டும் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் சனி திசையில் கூடாத புத்திகள் கூட சேர்ந்து நடந்துட்டு இருந்தாலோ, அல்ல சனி கேது சம்மந்தப்பட்டெல்லாம் இருந்தாலோ, அந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு டென்ஷனை ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய் அதை சால்வ் பண்ண முடியாமல் பல பிரச்சனைக்குள்ளே போய் உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள் கிடைச்சி, ஆனாலும் அந்த அவமானத்தை சரி செஞ்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. ஸோ அந்த திடீர் பிரச்சனையை எதிர்நோக்கணும். அந்த பிரச்சனையை எதிர்நோக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றது பார்த்துக்கோங்க. சுக்கிரன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, சுக்கிரனுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க, ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்லோகங்களை நீங்கள் கேளுங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இன்னும் உங்களுடைய மைண்டும் பாடியும் நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜாலியாக இருக்கணும். துலாம்னாலே ஜாலியாக இருக்கணுமே. துலாம் மூட் அவுட்டாக இருந்தால் நல்லாவே இருக்காது. துலாம் மூட் அவுட்டாக இருந்தால் யாருனாலையும் அவங்கள சரி பண்ணவே முடியாது. அவங்களே தான் அவங்கள சரிப்படுத்திக்கணும். ஏன்னா தராசு இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல ஜாலி ரிலாக்ஸ்டு அப்படின்னு இருங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்கள் போயிட்டு வாங்க. நேச்சரோட நீங்கள் கனெக்ட் ஆகுங்க. ஜாலியாக எதெல்லாம் உங்கள் மனசு கொடுக்குமோ, ஏன்னா ஜாலின்ற வார்த்தை பெருசு. ஜாதகத்தை பார்க்கும்போது சார் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் உங்களுக்கு ஜாலியை கொடுக்கும்னு சொல்லி. நேச்சரோட கனெக்ட் பண்ணுங்க. ஃபால்ஸுக்கு போயிட்டு வாங்க, ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு சூப்பராக எடுத்துகிட்டு போகக்கூடிய காலம். பட் நான் சொன்ன அந்த 20% மேலே ஒரு கண்ணு வச்சுடுங்க. சம்திங் எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் காத்துட்ருக்கு. உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு சுக்கிரன் வீட்டிலேயே தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். சுக்கிரன் இப்போ நீச்சம் அப்படின்றது 24ஆம் தேதி இருக்குது. ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துருங்க. சந்திராஷ்டமன் தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டிடாதீங்க. ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக தேடி வரும், உங்களை மூட் அவுட் பண்ணும். அதை ஒரு 2 நாள் தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு புஷ் பண்ண பழகிக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த மாதம் நிறைய அப்லிஃப்ட்மெண்ட் வித் சிறு கவனத்தோட. விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2024 கொண்டாட்டம் தான். அடேங்கப்பா, நிறைய பேர், நிறைய புகழ், நிறையா பட்டம், நிறையா பதவி சொல்லிகிட்டே போகலாம். உங்களை சுற்றி எல்லாமே வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. அடேங்கப்பா, எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதில்
நிறைய புரிதல் ஏற்படும், நிறைய கனவுகள் நினைவாகும். எது எடுத்தாலுமே விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ஸ்ட்ராங். அந்த ஸ்ட்ராங்கில் நிறைய பேர் படுற பாடு அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக புரிதலுக்கு உண்டான ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. நியூ பிளான்ஸ் போடுவாங்க. எது எடுத்தாலுமே ஒரு புதுப்பித்தல், ஒரு உற்சாகம், எது பண்ணாலுமே அதில் ஒரு ப்ரெசன்டேஷன் அழகு அப்படின்ற பர்ஃபெக்ட்னஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எது எடுத்தாலுமே ஒரு மெகாவாக இருப்பாங்க. அந்த மெகா பாசிட்டிவ் மெகா, நெகட்டிவ் மெகா எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மெகா கிரகங்கள் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அது பாசிட்டிவ் மெகாவாக இருக்கும், நெகட்டிவாக இருந்ததுன்னா நெகட்டிவ் மெகாவாக இருக்கும். பட் எனிஹோ விருச்சிகம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்ட்ராங். அந்த விருச்சிகத்தையே குரு செவ்வாய் பார்க்குது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் குருவோடு சேர்ந்து 7ஆம் பார்வையாக பார்க்கறதுன்றது திருமணம் ஆகாதவங்களுக்கு எந்த வயதினராக இருந்தாலும் திருமணம் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கும் சூப்பராக நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. குருவனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் குரு, அந்த குரு 7லேருந்து குரு மங்கள யோகமாக பார்க்கும்போது இவங்கெல்லாம் போய் பண்ணுவாங்களாடா, இவங்கள இவ்வளவோ நம்ம முயற்சி பண்ணிட்டோம், சரி ஓகே கேட்டு பார்ப்போம் அப்படின்னா கரெக்டாக அவரே சூப்பராக பண்ணி கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அவர் மேலே ஒரு நம்பிக்கை கூட இருக்காது, ஆனால் அவரே தேடி கூட பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 9ஆம் வீட்டில் சூரியன், 10ஆம் வீட்டில் சூரியன். அப்போது இந்த காலகட்டமும் அரசு வழி அனுகூலம் நல்லா இருக்கும். தானாக நீங்கள் ஒரு பேப்பரே மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்டேருந்தே ஃபோன் சார் உங்களது நாங்கள் எடுத்திருக்கோம், நம்ம பார்த்துடலாமா, நம்ம பண்ணிடலாமா அப்படிம்பாங்க. என்னடா நடக்குது இவ்வளோ சூப்பராக அப்படின்ற அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வகையில் நிறையா இருக்குது. இங்கே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்படி எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்போது நிறையா ரிஸ்க் எடுத்துடாதீங்க. ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. இப்போ ஓகேடா மதம் பண்ணுறான்ல, இதையும் நம்ம பார்த்துக்கலாமா, அதையும் நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்னு எடுங்க. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ இருக்கக்கூடிய திசா புத்தி என்னன்றது தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ சனி வக்ரம்ன்றது உங்களுக்கு ப்ளஸ், ஆனால் வக்ர நிவர்த்தி ஆறுறதுக்குள்ளே அந்த காலம் காரியம் முடிச்சிடுவீங்களா அப்படின்றதும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. கிடைச்சாங்களே அவங்களே வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகலக்கால் வச்சிடாதீங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து ரிஸ்க் எடுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் இழுபறியாக இருந்தது, இப்போ நமக்கு தேவையான ஆஃபீஸர் நமக்கு ரீஜனல் மேனேஜராக வந்திருக்காரு, அவரை வச்சு இன்னொரு 4-5 லோன் வாங்கிக்கலாம், 4-5 இடத்துல நம்ம வாங்கி போட்டுக்கலாம், பார்த்துக்கலாம்டா அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் வேண்டாம். அகலக்கால் வேண்டாம். தேவையான ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி போகிறது ரொம்ப சிறப்பே ஒழிய, ஆனால் இவங்க வந்திருக்காங்கன்றதுக்காக நீங்கள் நெகட்டிவிட்டியை பாசிட்டிவ் ஆக்கிக்கோங்க. அதில் நான் திரும்பி சொல்கிறேன், எதெல்லாம் உங்களுக்கு பெண்டிங் இருக்கோ நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஆனால் இவங்க வந்திருக்காங்கன்றதுனால நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட்குள்ளே போயிடாதீங்க. ஹோப் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரன். அந்த சுக்கிரன் நீச்சம் பெறார் 24ஆம் தேதி. ஸோ அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை கொஞ்சம் விரயமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் குழப்பமாக உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெயினான விஷயத்தை ஈஸியாக முடிச்சுட்டான், இது என்னடா அதை முடிக்க மாட்டேன்றான் அப்படின்னு இந்த மாதத்தினுடைய கடைசியில் சொல்லுவீங்க. அவங்க நினச்சாலும் முடிக்க விடாது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, ஹெல்த் நல்லா சீராகும், பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப நல்லா முடிவடையும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டமம் வரும்போதும் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. உங்களுடைய சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு சந்திரன் வரும்போது நடக்கும். அங்கே கிரக அமைப்புகள் ஒன்றும் பெருசாக மைனஸாக இல்லை. மேலும் அந்த புதன் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் அவர் உங்களுக்கு கடகத்திலையும் சிம்மத்திலையும் மூவ் ஆகிட்டுருக்கூடிய பீரியட் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சில வழிகள் வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்க நீங்கள் அலமோதுவீங்க. அவ்வளோதானே ஒழிய மிகப்பெரிய மைனஸஸ் லாஸஸ் எல்லாம் இருக்காது. எஜுகேஷனில் இருக்கக்கூடிய
நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நிறைய ஆர்வம் ஏற்படும். டக்கு டக்கு டக்குன்னு படிச்சுருவாங்க. எல்லாமே புரியறதுனால அடிஷ்னல் கோர்சஸ் ஏதாவது எடுக்கலாமா? சைட்ல இன்னும் நம்ம ஏதாவது பண்ணலாமா? அப்படின்றதெல்லாம் தாட்டுக்கு வரும். அதெல்லாம் நன்மையே. ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வரவழைக்கக்கூடிய எலிமெண்ட்ல இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, புரியாத ஒரு சப்ஜெக்ட்டா இருக்கும். அந்த சப்ஜெக்ட்னால தான் டோட்டல் மார்க்ஸே கம்மியாகக்கூடியதா, உங்களுடைய ரேங்கிங் கம்மியாகக்கூடியதா இருக்கும். பட் இப்ப யாரோ வந்து ஈவன் கூட படிக்கிறவங்க கூட வந்து, "ஏய் இது ஏன் உனக்கு புரியல? இது ரொம்ப ஈஸியாச்சே! எல்லா விஷயம் உனக்கு புரியுது. வா, வா, வா! நான் சொல்லிக் குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிக் குடுப்பாங்க. அந்த டெக்னிக் பிரமாதமா உங்களுக்கு வேலை செய்யும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ மனோதைரியம் ஏற்படும். வீர நடை போடக்கூடிய எலிமெண்ட் இருக்கும். ஏன்னா, உங்களுடைய 3ஆம் வீட்ட நோக்கி சனி பகவான் வந்துட்டுருக்கார். பட் 3ஆம் வீட்டுக்கு வரல, மகரத்துக்கு வரல. ஆனா கும்பத்திலேயே தான் அவர் வந்து வக்ரகதி ஆறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில விருச்சிக ராசி அன்பர்கள் அருமையா யூஸ் பண்ணிக்கணும். யாருக்கெல்லாம் உங்களால உதவிகள் வேணுமோ தயவு செஞ்சு நீங்க பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடியாஸ், உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், நீங்க மத்தவங்களுக்கு மனசார பண்ணக்கூடியவங்க. விருச்சிக ராசிக்காரங்க மட்டும் ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எந்த லெவல் போய் கூடனோ அவங்களுக்காக அவங்களுடைய நன்மைக்காக செலவு பண்ணுவீங்க. அவ்வளவு நல்ல மனிதர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த காலத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. குரு செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. குருனுடைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. புரோட்டீன் ஃபுட்டு அதிகமாக சாப்பிடுங்க. ஹெல்த்தை கேர் எடுத்துக்கோங்க. நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கால் பாகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அது எல்லாமே இப்போ ஒரு நல்ல நிவர்த்தி வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்புகள், அது விரயமானாலும் ஃபைனலாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புலேயே இருக்குது. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய திசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கோச்சார அமைப்பு வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. ஸோ 40 மார்க்ஸுக்கு 40 மார்க்ஸ் சூப்பராக இருக்குது. மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொன்னான ஒரு அமைப்புக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் ஸ்மூத் போகிறதுக்கு இது அஸ்திவாரமாக அமைஞ்சிடும். ஸோ இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கிற திசா புத்தியை தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். செகண்ட் ஆஃப் ஓகேவாக தான் இருக்குது. அப்போது இந்த மாதம் முழுக்கவுமே எதுவும் பெரிய ஃபேவரபிளாக வந்து கோச்சாரத்தில் சொல்லக்கூடிய அமைப்பில் இல்லை. ஆனால் கோச்சாரம்ன்றது ஒரு 40-30 மார்க்கு தானே. மீதி 60-70 மார்க் உங்களுடைய சுய ஜாதகம். இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல கிரக அமைப்புகள் இருந்தால் ஜஸ்ட் லைக் தட் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஆனால் அங்கே கூடாத அமைப்புகள் இருந்தது அப்படின்னா ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, 3ஆம் வீட்டில் சனி பகவான் போயிட்டாரேன்னு சந்தோஷப்படுற நேரத்தில் அவர் 2ஆம் வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கார். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அறியாத பயம், புரியாத கவலை, என்னமோ பக்கத்தில் நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி, என்னமோ துஷ்டனை கண்டா தூர விலகுன்ற மாதிரி மைண்டும் பாடியும் வந்து ஒரு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். பதட்டத்தோட எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஜெயிக்க முடியாது இல்லையா, தப்பு பண்ணிடுவீங்க இல்லையா. அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் வீட்டில் ராகு வேற போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ 4ஆம் வீட்டில் ராகுன்னு இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்துல நீங்க தலையிட்டு தேவையில்லாமல் மாற்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கும் உங்களுடைய தாய்க்கும் மனோ சங்கடம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் அவ்வளோ திருப்திகரமான ஒரு அமைப்பில் இல்லை. எது ஆரம்பித்தாலும் ஒரு டிலே வர்றதுக்கும், எதை நீங்கள் ஆரம்பித்தாலும் ஏற்ற மாதிரி இருக்கிறவங்கள உங்களை 4 கேள்வி கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சரி, உங்களுடைய ராசிநாதன் குரு எப்படி இருக்கார் அப்படின்னா, அவர் 6ஆம் வீட்டில் போய் மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கார். பட் அவர் உங்களுடைய 2ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, அது ஒத்துக்கிறோம். ஆனாலும் 6ஆம் வீட்டில் அவர் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக உங்களை வழி நடத்துறதுக்கு அவர்னால முடியாத ஒரு நிலையில உட்கார்ந்துட்டு இருக்கார். அதனால தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை வாவான்னு கூப்பிட்டுருவீங்க. அதே மாதிரி 7 சனி காலகட்டத்தில் எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக நடந்ததோ அந்த நெகட்டிவானது சம்பந்தமாக நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஏதாவது நெகட்டிவான முயற்சிகள் பண்ணக்கூடாது. இது நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, 7 சனி காலகட்டத்தில் நிறைய பேர் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனையை இப்போ பெருசுப்படுத்துறதா நினச்சி மாட்டிக்க கூடாது. அல்லது மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்காரு,
இருக்கார். அவரை வச்சு அவங்கள பார்த்துக்கலாம். அப்போ என்ன பண்ணாங்க, அப்போ அவங்க அப்படி பண்ணதுனால தானே நமக்கு வந்து வாழ்க்கை இப்படியாச்சு, தொழில் இப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ பண்ணீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8ஆம் வீட்டில் சூரியன் இருக்கு. அதே மாதிரி 2 நோக்கி சனி பகவான் வந்துட்டு இருக்கார். 2ஆம் வீட்டுக்கு வரல, பட் ஸ்டில் நோக்கி வரார். சூரியன் வந்து உங்களுடைய 2ஆம் வீட்டையே பார்த்துட்டு இருக்கார். அப்புறம் சூரியன் வந்து மாறினாலும் சனி வக்ரமடைஞ்சு பார்த்துட்டு இருக்கார். அப்போ எதிர்பாராத பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவீங்க. எப்படி அப்படின்னா கவர்மெண்ட் சம்மந்தமாகவே நிறைய பிரச்சனைக்குள்ளே நீங்கள் மாட்டிடுவீங்க. உங்களுடைய வாக்கு சாதுரியம் அப்படின்றது இங்கே பிரச்சனையை நீங்களே வாவான்னு கூப்பிட்டுருவீங்க. கம்யூனிகேஷனில் தடுமாற்றம் ஏற்பட்டுரும். தெளிவுன்றது இருக்காது. ஏன் மனசு சரியில்லை, ஆரோக்கியம் சரியில்லை, அறியாத பயம், பதட்டம் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் வந்து வண்டி டிரைவ் பண்ணாலே நீங்கள் வந்து ஆக்சிடெண்ட்குள்ளே மாட்டிடுவீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல அரசு வழி அவங்களே வந்து நேரில் முட்டினாலும் அந்த இடத்துல நீங்கள் தப்பாக சிக்னலில் போயிருப்பீங்க. ஸோ அந்த முழு பழி உங்கள் மேலே தான் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தில் நிறைய பழிகள் உங்கள் மேலே வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாராக இருந்தாலும் சரி, பூமியில் பிறந்தா ப்ளஸ் மைனஸஸ் இருக்கும். ஸோ அந்த மைனஸ் வந்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக போகலை அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் வீட்டில் சூரியன், 9ஆம் வீட்டில் சூரியன் அப்படின்றதெல்லாம் தப்பு. 4ல் ராகு, 9ல் சூரியன் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையாரே உங்களை வந்து தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. உங்கள் நட்புகள் உங்களை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. நீ இப்படி இருந்தீங்கன்னா இப்படித்தானே நடக்கும் அப்படின்னு பேசுகிறத நீங்கள் வந்து கேட்டுட்ருப்பீங்க. அதில் 10ஆம் வீட்டில் கேது, சுக்கிரன் வேற அங்கே வந்து நீச்சமடைய போகிறார். அப்போ உங்கள் சந்தோஷங்கள் குழப்பத்தை ஏற்படும். என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. கடன் நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா கூட இந்த மாதம் கேட்காம இருப்பது சிறப்பு. ஏன்னா நட்பு எல்லாமே விரோதமாகும். எதுடா கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது நீங்களே எடுத்து கொடுத்து போய் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுரும். ஸோ இங்கே சுகமாக நீங்கள் இருக்கணும். பொதுவாகவே தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்களுக்கு கரெக்டான குரு மட்டும் கிடைச்சிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி அப்லிஃப்ட் ஆகக்கூடியவங்க ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த குருவை நீங்கள் நாடணும். குருனுடைய ஸ்லோகங்கள் சொல்லணும். மஞ்சள் நிற உணவுகள் அதிகமாக சாப்பிடணும். புரோட்டீன் அதிகமாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆரோக்கியத்திலேயே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கோபம் வரவே கூடாது. நீங்கள் நம்பர் 1 டாக்டர்கிட்ட போனால் கூட உங்கள் நேரத்துக்கு டாக்டர் கரெக்டாக கைட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து யார்கிட்டையுமே எதுவுமே எதிர்பார்க்காதீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, சஜஷன்ஸ் கொடுக்காதீங்க. கொஞ்சம் சிவனேன்னு மூவ் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நிறைய கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா 9, 8ல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு சமயம் உங்களுக்கு சூப்பரான ஒரு புத்திசாலித்தனம் வர மாதிரி இருக்கும். அதே சமயம் ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய குரு ஆர் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் ஆர் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க யாரை வேணாலும் வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஹெச்ஆர்னு கூட வச்சுக்கோங்க. அவங்க கேட்குற கேள்வியில் அத்தனையும் நீங்கள் பண்ணது தப்புன்றதும் உங்களுக்கு புரியும். நீங்கள் எதையோ படிச்சுட்டு போயிருப்பீங்க, ஆனால் உங்களுடைய டீச்சர் வந்து இதுக்கு தான் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதை பெருமிதமாக படிச்சுட்டு போய் என்ன பண்ணுறது, இந்த சப்ஜெக்ட் தான் தப்பாக நீங்கள் போயிடுச்சே. ஏன்னா அது நீங்கள் பயத்தில் ஏதோ ஒன்று புரிஞ்சுட்டு ப்ரொசீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே பயம்ன்றது இருக்கவே கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும். அடுத்தது நடக்கிற திசா புத்தியை நீங்கள் பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் சனி, ராகு, சூரியன் இருக்கக்கூடிய நிலையை நீங்கள் பார்க்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 10ல் சுக்கிரன், கேது, சுக்கிரன் நீச்சம்ன்றதெல்லாம் தோ குருனுடைய பார்வை இருந்தாலும் அந்த இருந்தாலும்ன்றதான் சொல்ல முடியுமே ஒழிய அதனால எதுவுமே சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் டபுள் காஷன், செகண்ட் ஆஃப் ஓகே. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. லிங்காஷ்டகம் நீங்கள் கேட்குறது சிறப்பு. அதே மாதிரி வில்வம் வாங்கிட்டு வந்து உங்களுடைய வச்சிட்டு இருக்கிறது சிறப்பு. தைரியத்தை கொடுக்கக்கூடிய நீங்கள் ஸ்லோகங்களை கேட்குறது சிறப்பு. உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அப்படின்றது வேணும் அப்படின்னா சுய ஜாதகப்படி ஒரு வேல் நீங்கள் எடுத்து உங்களுடைய நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. ஹனுமன் சாலிசா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சந்தன பொட்டு வச்சுக்கோங்க, செந்தூரம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய தைரியத்தை கொடுக்கும். எதுவும் தடிக்க விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கால் பாகத்தை ரொம்ப நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. எதுலேயுமே ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் செக் சைனிங்கும் போது கூட அந்த அமௌண்ட்டு தானே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா
அப்படின்ற அலர்ட் வந்து ரொம்ப தேவை. அயர்ன் ஃபுட்டு நிறைய சாப்பிடுங்க. எதுலேயுமே வாக்குவாதம் வேண்டாம். சிரிச்ச முகத்தோட இந்த ஆகஸ்ட் மாதத்தை கடந்து வந்துடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இவ்வளவெல்லாம் இருக்கும்போது சந்திராஷ்டமம் மட்டும் விட்டு வைக்குமா? கடகம் தானே உங்களுடைய சந்திராஷ்டமம். கடகத்தில் தானே சூரியன் இருக்காரு. ஸோ இந்த காலகட்டத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பில் கட்ட போகிறீங்க அப்படின்னாலே எல்லாத்தையும் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பில் கட்டும்போது என்னம்மா சில்லறை கொண்டு வரலையா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெடுக்குன்னு தான் பேசுவாங்க. என்னப்பா எல்லாத்தையும் தானேப்பா வாங்கிட்டு இருந்தேன், என்கிட்ட ஏன்ப்பா வெடுக்குன்னு விழறப்போப்பா உன்னை பாரு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்றதுக்கெல்லாம் உரிய காலகட்டம் இது அல்ல. ஸோ எந்த அரசு வழி அரசு வேலையில் இருக்கிறவங்களோட ரொம்பவே பக்குவமாக ரொம்ப சிரிச்ச முகத்தோட போகணும். ஸோ சிவனேன்னு இந்த மாதம் போகணும்னு சொல்லி நிறைய உங்கள் குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. இதை நீங்கள் இப்படி ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாதம் கிரக நிலைகள் மாறிடும். சூப்பராக நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடலாம். மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஓப்பனாக சொல்லணுன்னா அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு 50 to 60%, ஒரு 40% கொஞ்சம் காஷனாக இருக்கணும். சரி, ஏன் இந்த காஷன் அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சனி பகவான் வந்து இப்போ நீங்கள் பாத சனியில் தான் இருக்கீங்க, ஆனால் அவர் வக்ரம் அடைஞ்சு பக்கத்தில் வந்துட்டுருக்கார். அப்போது அது வந்து கும்பத்திலேயே தான் இருக்குது, ஜென்ம சனியாக மாறல. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனாலும் சனி பகவான் பக்கத்தில் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னடா மூவே ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். சிலருக்கு சனி கிரகம் வந்து சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல பொசிஷனில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பயம் ஏற்படும். அதே மாதிரி உங்களோட வேலை பண்ணுறவங்க, நீங்கள் யாரை எதிர்பார்த்து ஆர்டர் வாங்கியிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹெச்ஆராக இருக்கலாம், இன்றைக்கி டீம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய முடியாது. அப்போது ஒரு டீமில் நீங்கள் யாரை நம்பி இந்த ப்ராஜெக்டை நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடோ அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, ஒரு சின்ன வார்த்தை நீங்கள் பேசினதை அவங்க ஹர்ட் பண்ணிவிட்டு வேணும்னே ப்ராஜெக்டை டிலே பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட இருக்கிறவங்கள வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் நீங்கள் வந்து வச்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஆனால் இதில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குரு செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க தன்னுடைய 9ஆம் பார்வையை அவங்கள பார்க்குறாங்க. மேலும் உங்களுக்கு 5ல் இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அப்போ இதுதான்றது தெரிஞ்சுக்கிட்டு ஓகே நம்மளே உட்காந்து பண்ணலாம். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் டபுள் எனர்ஜி ட்ரிபிள் எனர்ஜி போட வேண்டியதாக இருக்குமே ஒழிய பெரிய லாஸஸ் ஏற்படாது. ஏன்னா குருனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. குரு தன்னுடைய 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆகிடலாம், நிறைய எனர்ஜியை வந்து நீங்கள் லூஸ் பண்ணலாம். தயவு செஞ்சு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கடுமையாக பேசக்கூடிய குணத்தை கொண்டவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் வீட்டில் நாக்குஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் வக்ரம் பெறாரு. அந்த வக்ரம் அப்படின்றது ஒரு வகையில் ப்ளஸ், பட் இந்த வகையிலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 3ஆம் வீட்டில் ராகு நிறைய யோகத்தை கொடுத்துட்ருக்கு. ஸோ அந்த யோகத்தினால என்ன ஆகும்னா, நிறைய முயற்சிகள் மறுபடியும் எடுக்கிறதுக்காகவும் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரெசன்டேஷனை நிறைய கரெக்ட் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் முயற்சிகள் எடுக்கக்கூடிய நிலையில் இருப்பீங்க. ஸோ அந்த முயற்சிகள் எடுக்கும்போது நீங்கள் அலோகேட் பண்ணிக்கணும். எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அவங்களோட பக்குவமாக பேசணும். நீ இப்படி பண்ணியிருக்கேப்பா, ஆனால் இப்படி பண்ணால் இன்னும் குவிக்காக பண்ணலாம் இல்லையா, அவங்க கேட்டது இந்த பாயிண்ட்டு தானே அப்படின்னு சொல்லி உங்களோட ஒர்க் பண்ணுறவங்களோட ஒத்து பேசி தென் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 7ஆம் வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்காரு. அவ்வளோ திருப்திகரமான ஒரு நிலை இல்லை. அப்போ உங்களுக்கும் உங்களுடைய மனைவினா கணவன்னா மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க உங்களை வெடுக்குன்னு பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போங்க சார், லாஸ்ட் டைம் நான் இப்படி தான் பண்ணேன், நீங்கள் வந்து இதை தானே சார் தப்பு சொன்னீங்கன்னு புரியாமல் பேசுவாங்க. அப்போ புரிதல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 8ஆம் வீட்டுக்கு சூரியன் போகிறது அப்படின்றதும் பெரிய ப்ளஸ் கிடையாது. ஏன்னா சனி வக்ரமாகி அந்த சூரியனை பார்க்குறார். அப்போ அந்த இடத்துலையும் எனிமிட்டின்றது மட்டும் வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஜெயிக்கலாம். ஏன்னா உங்களோட 5ஆம் அதிபதியும் சுக்ரன், அந்த சுக்ரன் வந்து போய் நீச்சம் அடைய போகிறார் இந்த மாதத்தினுடைய லாஸ்ட்டில். அப்போ நிறைய விஷயங்கள் ஜாலின்ற ஒரு விஷயம் வந்து மைனஸ் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அப்படி கிடையாது. ஸோ நிறைய சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆகும். அதாவது 24ஆம் தேதிக்கு முன்னாடி நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் போகிறது, அங்கே சந்தோஷமாக இருக்கிறது, நிறைய பேருடன்
குழந்தைகளுடன் உறவு கொண்டாடுவது, நிறைய விஷயங்கள் சாதிச்சிட்டிங்கன்னு உங்களுடைய உறவு, உங்களுடைய நட்பு வட்டாரம் பேசுவது, இதெல்லாம் 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டல்லாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 9ஆம் வீட்டில் சுக்கிரன் நீச்சம் பெற்று அங்கேயே கேது இருக்கிறதுனால நீங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தந்தையுடன் வாக்குவாதம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தந்தை வழி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சுய ஜாதகத்தை பார்த்து பிறகு நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். அதே மாதிரி சந்திராஷ்டமத்தன்னைக்கு ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அங்கே வந்து சூரியன் இருக்க போகிறார். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் அந்த இடத்துல இருக்கும்போது அரசு வழி எந்த ஒரு பிரச்சனையும் தேடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சனி வக்ரம் பெற்று சூரியனை பார்க்கறதுனால ஒரு வகையில் அது அனுகூலம், அதை ஜெயிச்சிடலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா முயற்சி எடுக்க வேண்டியதாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல நிதானத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம். ஸோ உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுடைய ராகுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள். பட் ஆன் தி ஹோல் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். ஹனுமன் சாலிசா கேளுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நைட் ட்ராவலை தவிர்த்துடுங்க. இன்னொன்று என்னென்னா, எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க, முக்கியமாக ஒரு லாங் டிரைவ் அந்த மாதிரி, இல்லை வேறு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா தேங்காய் வந்து நீங்கள் உடைச்சிட்டு போங்க. எலுமிச்சப்பழம் ட்ரைவ் பண்ணுற இடத்துல வச்சுட்டு போங்க. அதாவது கார்லேயோ டூ வீலர்லேயோ எதுலேயுமே வந்து மனசை அலைப்பாய விடாமல் மனமும் உடலும் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா இந்த ஆகஸ்ட் மாதத்தை ஈஸியாக நீங்கள் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றது நீங்கள் நினச்சிக்கோங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க, ரிலாக்ஸ்டாக மூவ் பண்ணுங்கள். ஆகஸ்ட் மாதம் சூப்பராகவே உங்களுக்கு இருக்கும். கும்பராசி மற்றும் கும்பலக்ன அன்பர்களுக்கு ஆகஸ்ட் 2024 எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கலவையான பலன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கும்பத்தில் தான் சனி கிரகம் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்து இப்போ வக்ரம் பெறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதாவது என்னென்னா, இதை எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, இப்போ நிறைய விஷயத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, நிறைய விஷயத்துக்கு செலவுகள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது லட்சத்தில் வச்சுருப்பீங்க, ஆனால் அந்த லட்சங்களே வந்து பத்தாமல் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த வக்ரகதி பீரியடில் அந்த லட்சங்களை பாக்கெட்டில் வச்சுட்டு, ஆனால் அதை எந்தெந்த இடத்துல எப்படி செலவு பண்ணால் அந்த லட்சத்துக்குள்ளே சூப்பராக பண்ண முடியும் அப்படின்றத சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலகட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, உங்களுக்கு வந்து 5 பேருக்கு கடன் கொடுக்கணும். அதில் ஒருத்தர் ஸ்குவீஸ் பண்ணுவார், ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணுவார், ஆனால் அவர் அடுத்த மாதம் ஸ்குவீஸ் பண்ணலாம். இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பட் இப்போ இந்த வக்ரகதி ஆனதுனால என்ன ஆகுனா, எப்படி பேசணும், எந்த இடத்துல எதை வந்து அவருக்கு முதல்ல கொடுக்கணும், யாருக்கு அப்புறமே கொடுக்கலாம், யாருக்கு உண்மையான செலவு இருக்குது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தையே நல்லா திருப்தியாக நீங்கள் வந்து கடன் கொடுத்து முடிச்சிருவீங்க. அப்போது அப்பாடா அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக கும்பராசி கும்பலக்ன அன்பர்களுக்கு ஏற்படும். சனி வக்ரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பர். இதில் என்ன பண்ணுன்னா, ஒரு டைட்னஸை குறைக்கிறதுக்கு என்ன வழி, என்ன பண்ணினா இந்த இன்ஜின் மூவ் ஆகும் அப்படின்றத சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். பொதுவாகவே இந்த சனி வக்ரம் உங்களுக்கு அவ்வளவு உபயோகித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. ஆனாலும் அங்கே வந்து சூரியன் 7ஆம் வீட்டுக்கு 16ஆம் தேதி வந்துடுவார் இல்லையா? அப்போ சனி வக்ரம் சூரியன் 7ல் இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர், எங்கெல்லாம் பார்ட்னர் அப்படின்ற ஒரு வேலை வருதோ அந்த இடத்துலலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது உங்கள் பார்ட்னரை உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியாமல் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஏதோ ஒரு டீ வாங்கணும், அந்த டீ வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க, அவங்க கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். இதுதான் ஒரு ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல கூட கவனம் சிதறதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஹாஃப் சுகர் சொல்லணும் அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியும், ஆனால் அது சொல்லாமலே நீங்கள் வந்து போயிடுவீங்க. ஏன்னா இங்கே வேற ஒரு சிந்தனை, வேற ஒரு விஷயம் ஏற்படும். அப்போ அந்த இடத்துல வாயில் வச்சு என்னப்பா இது சொச்சோ சொல்லலையா, குடிக்கிறதா வேண்டாமா, விட்டுடலாமா, டீ அப்படின்றத மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் இப்படி இருக்கும்போது டீன் போது வச்சுட்டு இன்னொரு டீ கூட வாங்கி குடிக்கலாம். ஆனால் எல்லா விஷயத்துலையும் அப்படி பண்ண முடியாது இல்லையா? அந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும். இதுலேருந்து ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னா,
அதுலேயும் ஜெயிக்கலாம் கும்பராசி அன்பர்களே. ஏன் அப்படின்னா உங்களுக்கு குருவும் செவ்வாயும் 4ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கே தாயினுடைய ஆசீர்வாதம் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒர்க் பண்ணும். சி, தாய் அப்படின்னாலே அன்பு, அரவணைப்பு. என்னத்தான் தாய் யாரை திட்டினாலும் அவங்க 100% மனசார பாசிட்டிவான விஷயத்துக்கு தான் வேலை செய்வாங்க. ஒத்துக்கிறீங்க தானே? ஸோ அப்படிப்பட்ட தாய் ஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும், உங்களுடைய 10ஆம் வீடு செவ்வாய், அந்த 10ஆம் வீட்டையே குருவும் செவ்வாயும் பார்க்குது. அப்போ இங்கே பிஸ்னஸ் அபிவிருத்தி ரொம்ப நல்லா இருக்கும், ஜாப் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நிறைய ஒர்க் இருக்கும், திரும்பி திரும்பி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் அதுக்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயம் தாயினுடைய அரவணைப்பு. எந்த வயதினரெல்லாம் வேணா இருங்க, ஆனால் தாயிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. அந்த ஆசீர்வாதம் எல்லா விஷயத்தையுமே ஜெயிக்கக்கூடிய வகையில், உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நீங்கள் பேசிக்கிட்டே கார்லேருந்து இறங்கி டீ சாப்பிட்டு வரேம்மா, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லும்போதே உங்கள் அம்மா அங்கே இருந்தாங்கன்னா, டேடே ஹாஃப் ஷுகர்டா உனக்கு சொல்லிடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா, இரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபோன் பேசிட்டு அப்படின்னு இறங்கி போய் உங்களுக்கு வேண்டிய மாதிரி உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. சனி வக்கரமாறதுனால இப்போ தாய் வழி உங்களுக்கு கல்யாணம் ஆகிறது கூட வாய்ப்புகள் உண்டு. அதாவது அம்மா பார்த்து வச்ச வகையில், அம்மா சொல்கிற வகையில் உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டு, உங்களுக்கும் அம்மாக்கும் நல்ல பாண்டேஜ் ஏற்பட்டு, அந்த பாண்டேஜினால் நிறைய ப்ளஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் தீராத பிரச்சனைகள் கூட உங்களுக்கு தீரும். ஸோ இங்கே நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா தாயினுடன் ஆசீர்வாதம். சரி, அது எந்த அளவுக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா அங்கே இல்லை அப்படின்னா கூட ஜஸ்ட் அம்மாவுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ், அம்மா நான் இங்கே போகிறேம்மா, சூப்பராக நான் பண்ணிட்டு வரணும்னு நீ நினச்சிக்கோமா, ப்ளஸ் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க குருவாக உங்களை ஆசீர்வதித்து போராட்டம்ன்ற ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்து தீரவே தீராதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட இப்போ தீரும். அதே மாதிரி இப்போ 6ஆம் வீட்டில் சூரியன் வேற இருக்கார். அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அரசு வழியில் 16ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை. 16ஆம் தேதிக்கு பிறகும் 7ஆம் வீட்டில் சூரியன் அப்படின்றதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள உறவுகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப்பில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் புதுமண தம்பதிகளாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ தான் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, ஒருத்தர் புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் வீட்டில் சூரியன் அப்படின்றதும் அந்த சுக்கிரன் 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அங்கே தான் உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போ 7ல் சூரியன் சுக்கிரன் நிறைய கதை எழுதலாமே, எல்லாமே உங்களை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கல்யாணம் 30 வயசு ஆகியிருந்தாலும் தயவு செஞ்சு புரிதல்ன்ற ஒரு விஷயத்துக்கு நடுவில் ஒருத்தரை வச்சு நீங்கள் பேசுங்க. தேவையில்லாமல் டக்கு டக்குன்னு பேசிட வேண்டாம், கோவத்தை தூண்டி விட்டுரும். ஸோ அந்த கோவமின்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சூரியன் 7ல் அப்படின்னாலே டென்ஷன், சனி வக்ரமாய் சூரியன் ரொம்ப டென்ஷன், அங்கே சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப டென்ஷன். அதுக்கப்புறம் சுக்கிரன் கேதுவோட போயிடுறாரு, அப்போ சுகம். நான் ஒன்று நினச்சேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டியான்னு கேட்பாருன்னு நினச்சேன். அத்தனை தடவை சொல்கிறேன் ஐஸ்கிரீம் நல்லா இருக்காங்க, இது இருக்குங்க அது இருக்குங்கன்னு, ஆனால் கொஞ்சம் கூட இவர் கேட்கவே மாட்டேன்றாரு அப்படின்னு கூட தவறுதலான புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த புரிதல்ன்ற வார்த்தை லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, கல்யாணம் ஆனவங்க யாராக இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக மட்டும் இருந்துட்டீங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்ல நல்ல சாதகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்த்துக்கோங்க. உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படின்றது உங்களுக்கு கண்ணியில் சந்திரன் இருக்கும்போது தான். குருனுடைய பார்வை இருந்தாலும் சந்திரனுடன் அங்கே கேது அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மனோக்குழப்பம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் மனோக்குழப்பம் ஏற்படும் போது புதன் அப்படின்றது உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பில் தான் இருக்கு. அந்த புதன் உங்களுடைய 6ஆம் வீட்லையும் 7ஆம் வீட்லையும் மாறி மாறி வக்ரகதை அடைஞ்சு போயிட்டு இருக்கார். ஸோ அந்த புதனை உங்கள் புத்தியை யூஸ் பண்ணுங்க, பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அப்போ சொல்லும்போது ஐயோ சாரிப்பா, நான் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து, ஆமாம் இல்லை நீ ஐஸ்கிரீம் சம்மந்தமாகவே பேசிகிட்டு இருந்தல்ல, வா 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 வா, நோ நோ நோ, உனக்கு நான் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அங்கே இம்பார்ட்டன்ஸ் டு யோர்
பார்ட்னர், இம்பார்ட்டன்ஸ் டு யுவர் லைஃப் பார்ட்னர் அப்படின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஈகோ வேண்டவே வேண்டாமே. பொதுவாகவே கும்பராசி வந்து ரிசர்ச்சர்ஸ். ஸோ அவங்களுடைய எண்ணங்கள் வந்து பெருசாக இருக்கும். அவங்கள பொறுத்தளவு ஒரு சின்ன சின்ன அல்பமான விஷயமெல்லாம் அவங்களுக்கு தோணவே தோணாது. டாட்டா சொல்லணும்னு தோணாது, நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு தோணாது. தே டோன்ட் எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஃப். பட் உள்ளுக்குள்ள ரொம்ப நல்ல மனிதர்கள். ஸோ அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அந்த நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை உங்கள் லைஃப் பார்ட்னர் எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இத்தனை விஷயத்துக்கும் நீங்கள் அம்மானுடைய ஆசீர்வாதம் நீங்கள் வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா அவங்களே நடுவில் வந்து எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணிடுவாங்க. கடன்கள் அடைஞ்சிரும். நிறைய அபிவிருத்திகள் இருக்குது. ஸோ இந்த சனி வக்ரம் உங்களுக்கு அவ்வளவு ப்ளஸ், குரு செவ்வாய் அவ்வளவு ப்ளஸ். ஆனால் 2ல் ராகு இருக்குது. ப்ளீஸ் 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 வார்த்தைகள் கடினம் வேண்டாம். ஒரு வார்த்தையில் வா உட்காரு சாப்பிடு போ அப்படின்னு பேசக்கூடாது. கும்பராசி அன்பர்கள் 2ல் ராகு இருக்கிற வரைக்கும் எது எடுத்தாலும் வாமா வந்து சாப்பிடுமா, ஓகே தோ வந்துட்டேன், சூடாக இருக்கும்போதே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வந்துட்டே இல்லைன்னு சொல்கிறது கூட வந்துட்டே இல்லைன்னு கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ராகு தூண்டி விட்டுடுவார். ஸோ எல்லா விஷயத்துலேயுமே ரொம்ப நல்லா இருக்கு. பட் நான் சொன்ன இந்த 2ல் ராகு ப்ளஸ் கலத்தர ஸ்தானத்தில் இந்த மாதிரி இருக்கிறதுனால அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சனி பகவானுடைய ஸ்லோகங்களை சொல்லுங்கள். அயர்ன் ஃபுட்டு நிறைய சாப்பிடுங்க. பொறுமையாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, உத்வேகத்தோடு இருங்க. இது மட்டும் இருந்தீங்கன்னாலே சூப்பராக நீங்கள் ஜெயிச்சிடலாம். மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த 2024 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி வக்ரம் ஒரு வகையில் நன்மை தான். அந்த சனி வக்ரமாய் கொஞ்சம் பின்னோக்கி போகிறதுனால உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் வந்து போயிடும். பட் ஸ்டில் அங்கேயே ராகு இருக்கிறதுனால ரிஸ்க் எடுக்க தோணாது. அது வந்து ரிஸ்க் எடுக்கவும் வேண்டாம் அப்படின்றது தான் சொல்வேன். ஆனால் முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த இடத்துல வரும்போது அடடா பண்ணலாமா வேண்டாமா, ஏதோ ஒரு பயமாக இருக்கே, இது தப்பாயிட்டா என்ன பண்ணுறது, அப்படி நம்மளால் கட்ட முடியலன்னா என்ன பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ரைட் ஜாலியாக இருக்க ஏதோ ஒரு டிவி வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் போகும்போது சரி பெரிய டிவிக்கே அவன் இஎம்ஐ கொடுக்குறான், சரி நம்ம கட்டிடலாம் அப்படின்னு போவீங்க. ஆனால் பில் கொடுக்க போகும்போது தேவையா, ஜாக்கிரதையாயிரு, ஏன்னா இது முடிச்சிருவோமா, கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிடுமா அப்படின்ற ஒரு பதட்டம். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய அதாவது குரு 3ஆம் வீட்டில் செவ்வாயோடு இருக்கார். 2ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனும் ஒரு குழப்பமும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெளிவு அப்படின்ற விஷயம் வந்து இந்த மாதம் ரொம்பவே குறைவாக இருக்கும். வெளிச்சம்ன்றதும் குறைவாக இருக்கும். சூரியன் பாருங்களேன் 5, 6ல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார். அப்போது உங்கள் குழந்தைங்க ஆசைப்படுறாங்க, அப்பப்போ வாங்கிடலாப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு இது வந்து ஒரு பதட்டம் இருக்குது. தேவையா, அதாவது ஒரு 10க்கு 10 ரூம்குள்ளே உட்காந்துட்டு இவ்வளோ பெரிய டிவி தேவையா, ஆனால் பையன் ஆசைப்படுறானே பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்குள்ள அறியாத பயம், புரியாத கவலை, எது எடுத்தாலுமே அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்றது ஏற்படும். இந்த இடத்துல உங்களுடைய 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார். ஆனாலும் அங்கே கேது உட்கார்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்படி இருக்கும்போது இது எப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 9, 11 ரொம்ப லாபகரமாக இருக்குது. ஸோ எந்த ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இது தேவையான்றது யோசித்து அப்புறம் வாங்கலாம்ப்பா, நான் யோசிக்கிறேன், இப்போ என் ஃப்ரெண்டு வந்து புது டிவி வாங்கியிருக்கான், அது எப்படி இருக்குன்னு நம்மெல்லாம் இந்த சண்டே போய் பார்க்கலாம், அப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணி அதை அப்புறம் ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களால் உங்களுடைய மனைவி குடும்பம் ஆசைப்படுறதுக்கோ கரெக்டானது இல்லைன்னா அவங்களுக்கு கரெக்டானது இல்லைன்றது புரிய வச்சு ரைட்டான வழியில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இந்த சனி வக்ரம் வந்து உங்களுக்கு லாபம் தான். கோயிங் டுவர்ட்ஸ் அவே ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ளஸஸ் வந்து நல்லாவே ப்ளஸஸாக இருக்கும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்படின்றவர் உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய 8ஆம் வீட்டு அதிபதியும் அவர் நீச்சமாறது அப்படின்றது
ஒரு வகையில் ப்ளஸ்ஸு தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் அங்கே கேது வேறு இருக்குது, கேதுவோட கன்ஜங்ஷன் ஆகிடுறார் அவர் 7ல். அப்போ இது எப்படி இருக்குன்னா, மனைவி ஆசைப்பட்டுட்டாலே ஆனால் இது தேவையே இல்லையே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஏற்படும். ரிஸ்க் எடுக்க மனசு வரவே வராது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ். ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அரசு வழியில் நிறைய விரயங்கள் ஆறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எதுவுமே வந்து யோசித்து நிதானத்தோடு செயல்பட்டால் மட்டும்தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் சாதகமாக இருக்கும். ஸோ அந்த யோசனை 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 அப்படின்றதுல ரொம்ப கவனம் தேவை. நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட்டில் கவனம், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் கவனம். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய் குருவோடு சேர்ந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டில் போய் உட்காந்துட்ருக்கு. அப்போ கம்யூனிகேஷன் பல ரூபத்தில், ஏன்னா நீங்கள் வந்து சொல்லுவீங்க ஓகே நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்கன்னு அவன் நினைப்பான். ஆனால் அந்த இடத்துல பேக் போகும்போது ஏதோ ஒரு மைனஸஸ் ஏற்படும். அது உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இது கலவை மிக்க ஒரு பலனாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் அதை சுமூகமாக்கிக்க நீங்கள் ஆல்வேஸ் ஒரு குருவை நம்பி இருங்க. குருன்னா யாரு? உங்களை நீங்கள் நல்வழி நடத்துபவர்கள் குரு. குருன்றவங்க யாரு? நல்ல நாலேஜ் உள்ளவங்க குரு. ஸோ அவங்களோடலாம் கலந்து பேசி அப்புறம் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து கையில் எடுத்துக்கிறது சிறப்பு. இப்போ வந்து நிறைய வந்து பிஸ்னஸ் ரீதியாக அப்லிஃப்ட்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ரிஸ்க், பிஸ்னஸ்னாலே ரிஸ்க்கு, எந்த ஒரு விஷயமாகவுமே ரிஸ்க்கு. கொஞ்சம் தூரமாக போய் அந்த விஷயத்தை சாதிச்சுட்டு வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் காமிக்குது. அப்போ அங்கே போகும்போது அங்கே அசௌகரியங்கள் இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமா? இப்படி தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி இந்த மாதத்தை மூவ் பண்ணணும். உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப 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 முக்கியம். இப்போ நடக்கிற திசா புத்திகள் ரொம்ப முக்கியம். உங்கள் மேலேயே ராகு இருக்காருன்றதையும் யோசித்து செயல்படுங்க. 7ல் கேது சுக்கிரனோட, ஆனால் குருனுடைய பார்வை அங்கே சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை, பட் ஸ்டில் சுக்கிரன் செவ்வாயோட. புரியுதுங்களா? சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் பல விதத்தில் ஒரு பெரிய ப்ளஸஸ் கிடையாது. அப்போ தேவையில்லாத குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவுகள், ஒரு திருப்தியின்மை, என்னமோ உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிலை, இதெல்லாம் ஏற்படுறதுக்கும் பிற்பகுதியில் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. 7.5 சனி நடந்துட்டு தான் இருக்குது, கொஞ்சம் மூவ் பண்ணி நடந்துட்டுருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் ஆரோக்கிய சம்பந்தமானதில் கால்களில் பிரச்சனை இருக்கோ, அல்லது நரம்பு, எலும்பு, மசில்ஸு, ரத்தம், ஹெரிடிட்ரி ப்ராப்ளம் இருக்கோ, அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ எல்லா விதத்துலேயும் காஷனாக இருந்து தென் நீங்கள் மூவ் பண்ணணும். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குரு பகவானுடைய ஸ்லோகங்கள், குருனுடைய ஸ்தலங்கள், குருன்றது பாபா, ஷிரடி பாபா, ராகவேந்திரன் சொல்லிகிட்டே போகலாம், சங்கராச்சாரியார், பெரியவா, ராமானுஜர். ஸோ இவங்களோடெல்லாம் கனெக்ட் ஆகி எதுவாக இருந்தாலும் குருவோட டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மனோநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதம் ஈஸியாக மூவ் ஆகிடும். புதுசாக எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க வேண்டாம். குழந்தைங்களுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இதில் நிதானம் வேண்டாம். இந்த மாதத்தை ஜஸ்ட் லைக் தட் மூவ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னாலே நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கலாம். எல்லோ கலருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எல்லோ கலர் உணவுகள் நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க. நீங்கள் அதே மாதிரி கொஞ்சம் ஜாலியான இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், அதாவது உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட, குழந்தை, மனைவி, மக்கள், அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், ஓகே நம்ம இந்த ட்ரிப்பு போயிட்டு வரலாம், அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சிம்லா போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள சந்தோஷமாகவும் வச்சுக்கணும். அதே சமயம் தேவையில்லாமல் செலவுகளும் நீங்கள் ஏற்படுத்திடக்கூடாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படின்றது துலா ராசிக்கு சந்திரன் வரும்போது, ஸோ அந்த சுக்கிரன் அப்படின்றவர் உங்களுடைய 3ஆம் வீடும் உங்களுடைய 8ஆம் வீடும் அவர் வந்து நீச்சமடைகிறது அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ் தான். ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டியதில்லை உங்களுடைய சந்திராஷ்டம காலகட்டத்தில். ஸோ இந்த கலவையான பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு, நவகிரகங்கள் தான் எல்லா விஷயத்தையுமே ஆக்கிரமிப்பு, அந்த ஆக்கிரமிப்பு சூப்பராக கரெக்டான வழி நடத்தணும்னு நீங்கள் வேண்டிட்டு ஜஸ்ட் லைக் தட் ப்ரொசீட் பண்ணுங்க, சூப்பராகவே போயிடும். 2024 ஆகஸ்ட் மாதத்தினுடைய விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிரதோஷம், ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 6 சந்திர தரிசனம், ஆகஸ்ட் 7 ஆடி பூரம்,
ஆகஸ்ட் 8 நாகல் சதுர்த்தி, ஆகஸ்ட் 9 கருட பஞ்சமி. நாகல் சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் ரொம்ப விசேஷமான நாட்கள். எல்லாருமே ரொம்ப முக்கியமாக சர்ப்பத்தை வேண்டி நம்ம நமஸ்காரம் செய்ய வேண்டிய நாட்கள். அதுவும் ஜாதகத்தில் நாகதோஷம், ராகு கேது தோஷம்னு ராகு கேது சம்பந்தமாக எது இருந்தாலும் அன்றைய நாள் ரொம்ப விசேஷமான நாளுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 10, 25 ஷஷ்டி, ஆகஸ்ட் 12, 27 அஷ்டமி, ஆகஸ்ட் 13, 28 நவமி, ஆகஸ்ட் 15 ஏகாதசி, தசமி காலையில் 7 மணி வரைக்கும் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே தசமியில் தலை குளிக்கிறது அவ்வளவு சிறப்பு. ஸோ அன்னைக்கு தலை குளிக்கணும் அப்படின்னா 7 மணிக்குள்ளே நீங்கள் தலை குளிச்சுக்கோங்க. 7 மணிக்கு அப்புறம் ஏகாதசி வந்துடுது. ஆகஸ்ட் 16 ஏகாதசி வரலட்சுமி விரதம். அந்த ஏகாதசின்றது காலை 6:45 மணி வரைக்கும் இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. 17 31 சனி பிரதோஷம், 18 ஸ்ரவண விரதம், 19 பௌர்ணமி. இந்த பௌர்ணமி கொஞ்சம் விசேஷம், ஏன்னா திங்கக்கிழமை பௌர்ணமி வருது. 22 சங்கடஹர சதுர்த்தி, 22 வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நேரம் மத்தியானமாக வருது. 2:31 மதியத்திலிருந்து 4:01 வரை. 26 கோகுலாஷ்டமி, 29 ஏகாதசி. மேலும் விவரங்களுக்கு 9842266555